வெல்கம் டு பாஸ்கீஸ் ஆர். இந்த ஆர்ங்கிறது வந்துட்டு மேட்சோட ஆர் இல்ல, மொத்த ஆக்ஷனோட ஆர். வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. வெல்கமிங் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் டு crore சாரி ஆர். என்ன சார், 20 கோடி 22 கோடி 25 கோடிங்கிறதெல்லாம் வந்துட்டு இப்ப சும்மா சர்வ சாதாரணமா போய்கிட்டு இருக்குது. எப்படி இருந்துச்சு சார் ஓவரால் ஆக்ஷன்? ஆக்ஷன் அப்பப்போ டைம் கிடைக்கிச்சு. பாத்தீங்கன்னா மேட்ச் வேற போயிருந்தது இல்ல, பர்த் மேட்ச் வேற. அதை பத்தின ஹைலைட்ஸ் எல்லாம் பேச இருந்தது. பட் என்னன்னா, கார்னர் ஆஃப் தி ஸ்கிரீன்ல எப்படி பாத்துன்னு இருந்தேன், நீங்க என் பேர் உங்க பேர்லாம் வருதான்னு சொல்லிட்டு ஐபிஎல் ஆக்ஷன்ல வந்தது. பட் என்ன சொல்றாங்க, நம்ம கொடுக்கணும்ன்றாங்க 5 crores அந்த மாதிரி. சார் நீங்களாவது பரவாயில்ல, ஒரு அமௌண்ட் பே பண்ணீங்கன்னா உங்களை சேர்த்துப்பாங்க. அட் திஸ் ஏஜ் ஆல்சோ நீங்க வந்துட்டு லெக் பிரேக் கூகுளின்னு போட்டு அசத்துறீங்க. நான் போய் என்ன சார் பண்ணுவேன்? என் பேர்லாம் வந்துச்சுனால என்ன சார் பண்றது? ரைட், சரி சார். இப்போ வந்துட்டு சிஎஸ்கே வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆல் த ஃபேன்ஸ் ஆர் வெயிட்டிங். எங்கடா பாஸ்கே கூட்டுறாம நீ என்ன பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு என்னை போட்டு திட்டுறாங்க எல்லாம் மனசுக்குள்ள நேரத்துல இருந்து. ஸோ அதனால உங்களை கூட்டிட்டு வந்தாச்சு. சொல்லுங்க சார், சிஎஸ்கே உடைய ஆக்ஷன் மூவ்ஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன் டீடைலா நம்ம போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா எப்படி இருந்துச்சு? எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிகாஸ் கான்வே அண்ட் ருத்ராஜ் ஓபனிங்கிறது அப்படியே ஒரு மைண்ட் செட்ல வந்துச்சு. ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பேர்ஸ் ஃபார் T20 ஒன்னு செட் ஆயிடுச்சு மைண்ட்ல. ஓகே, தோனி இருக்கவே இருக்காரு. அது சொல்லி சொல்லி எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. அதனால தோனி தான் பெஸ்ட். இந்த பக்கம் ரொம்ப பிளஸ் என்னன்னா, ஸ்பின் ட்ரையோ இருக்கு பாத்தீங்களா, இந்த 100 ஆமட கொண்டுட்டாங்க. சூப்பர் இல்லையா? ஏன்னா 10 கொடுத்து 100 வாங்கிருக்காங்க. அதுதான் பெரிய விஷயம் 10 crores. ஸோ அது வந்து பிளஸ். பிகாஸ் ஸ்லோ விக்கெட்ஸ் மெஜாரிட்டி இந்தியாவில் ஸ்லோ விக்கெட்ஸா இருக்கும்போது வேரண்டர்லாம் பார்க்கும்போது போக 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 ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஜட்டு, இந்த பக்கம் அஸ்வின்னா அழிஞ்சாங்க. ஒரு லோ ஸ்கோரை கூட டிஃபெண்ட் பண்ணி ஜெயிக்கணும்னா இந்த 3 பேர் விக்கெட் டேக்கர்ஸ் எங்க வேணா மேட்ச மாத்திடுவாங்க 3 பேரும். அண்ட் ஆல் பிரெய்னி பவுலர்ஸ் ஆகும் 3 பேருமே. அதனால ரொம்ப ரொம்ப பெரிய பிளஸ் அந்த 3 ஸ்பின் ட்ரையோ இந்த 3 பேர் ஸ்பின் ட்ரையோ தான். எண்ட் ஓவர்ஸ்ல போலிங் போடுறது மட்டும் இன்னும் கொஞ்சம் ஒரு நிகழ் இருக்கு. என்ன பண்ண முடியும் எண்ட் ஓவர்ஸ்ல? பேட்டிங்ல கூட யாராவது பூந்துக்கிட்டு அடிச்சிருவாங்க. எண்ட் ஓவர்ஸ்ல பர்ஃபெக்டா. இப்ப இவர் வந்து நாட் பிசிக்கலி ஃபிட், பட் பயங்கர பேஸ் இல்லாட்டா கூட தீபக் சஹர் ரொம்ப ட்ரஸ்ட் வர்த்தியா அந்த ஸ்லோ ரன்ஸ் பியூட்டிஃபுல்லா போட்டிருந்தார், நல்லா கேமோஃபிளாஜ் பண்ணி. ஸோ அதை ஒண்ணு மிஸ் பண்ணுவோம். அண்ட் அப்கோர்ஸ் பத்திரானா இருக்கிற டவுட் இல்லை. அண்ட் எண்ட் ஓவர்ஸ் ஹிட்டிங் இருக்கு பாத்தீங்களா, ஃபாஸ்ட் பவுலர்ஸை துரத்தி அடிக்கிறதுக்கும் இம்ப்ரோவைஸ் பண்ணி அடிக்கிறதுக்கும் இன்னமும் ஆள் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. சார் இந்த ஹிட்டர்ஸ் பத்தி நீங்க கேட்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, சிஎஸ்கே வந்து இந்த நிக்கலஸ் பூரான், அப்புறம் வந்து இந்த ராப்மன் பாவல், இந்த மாதிரிலாம் ஒரு வெஸ்ட் இண்டீஸ் ஹிட்டர் மேல எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் காட்டினதே கிடையாது. பட் இப்போ கிரிக்கெட் T20 எஸ்பெஷலி இட்ஸ் இவால்விங் மோர் அண்ட் மோர் ஆஃப் ஹிட்டர்ஸ் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த டைமாவது இன்னும் கொஞ்சம் அவங்கள மாதிரி ஒரு பிளேயர்ஸ்க்கு வந்துட்டு ட்ரை பண்ணியிருந்துக்கலாம்னு தோணுச்சு. பிகாஸ் ராப்மன் பவல்லாம் ஒரு பேஸ் பிரைஸ் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு நான் போனார்னு நினைக்கிறேன் ராப்மன் பவல். அந்த மாதிரி ஒரு ஹிட்டர்ஸ் யாரையுமே வந்து இந்த ஓவர்சீஸ் ஹிட்டர்ஸ் யாரையுமே வந்துட்டு இவங்க டார்கெட்டே பண்ணல இன்னைக்கு ஆக்ஷன்ல. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க வெறும் இந்தியன் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸே போதுமா? ஓவர்சீஸ் பவர் ஹிட்டர்ஸ் தேவையில்லையா சிஎஸ்கேக்கு? அதாவது வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து ஒரு பிளேயர் எங்களுக்கு ஹார்ட் அண்ட் சோலா இருந்துட்டாரு. யாரு? பிராவோ, டிஜே பிராவோ. அவர் எங்கள்கிட்ட இருந்து போனதுக்கு அப்புறம் எங்களால யாரையுமே நினைச்சு பார்க்க முடியல. அந்த துக்கத்தை விட்டு நாங்க வெளியே வரல. எங்களுக்கு வேற யாரும் வேணாம், வந்தா திருப்பி பிராவோ தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆங்கிள் இருக்காங்க உங்களுக்கு. பட் இதோடைய கிளியர் அண்டர் கரண்ட் ஆஃப் தி செலக்ஷன் ஆப்ஷன் நான் பார்த்த வரைக்கும், யூ மே பி த கிரேட்டஸ்ட் பட் ஐ எம் த லேட்டஸ்ட் அப்படின்னு யாரு கிளைம் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் பயங்கர டாப்பராலிட்டி போகுது. சார் இவர் நேத்தி டே நைட் மேட்ச்ல இவர் வந்து 10 பால்ல 100 அடிச்சுக்கிறார் சார். இன்னைக்கு மார்னிங் ஒரு மேட்ச் வந்தது சார், அதுல அவர் 0 அவுட் ஆயிட்டாரு. பட் இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணிருக்காரு, 4 பால்ல 100 அடிச்சுக்கிறார் சார். அவர் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஆயிப்போச்சு. லேட்டஸ்ட் ஆக்ஷனுக்கு முன்ன 5 மினிட்ஸ் பேக் யார் அடிச்சாங்களோ, யார் பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அவங்களை எடுக்கலாம். அந்த மாதிரி இருக்கு இந்த ட்ரெண்ட். கிரேட் கரெக்ட் சார், நீங்க சொல்றது ஓகே சார். பட் இப்போ இந்த ஓபனர் ஸ்லாட்னு பாத்தீங்க அப்படின்னா, டெவான் கான்வே கூட நம்ம ஸ்குவாட ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கலாம், இப்போ ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ டெவான் கான்வே கூட வந்துட்டு ரச்சின் ரவீந்திரா இறங்கலாம், டெவான் கான்வே கூட வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் இறங்கலாம், இல்ல வந்து ராகுல் திரிபாத்தியை கூட நீங்க ஓப்பனிங் இருக்கலாம். ஸோ இந்த தடவை வந்துட்டு சிஎஸ்கேக்கு அந்த ஓப்பனிங் காம்பினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் they have got lot of options. இந்த 4 பேரை நீங்க எப்படி வேணாலும் மாத்தி யூஸ் பண்ணலாம். அது ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ் நான் நினைக்கிறேன். ஆமா, என்ன பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு இருக்கிற பிரெயினுக்கு மட்டும் நான் சொல்றேன். டெவான் கான்வே அண்ட் ருத்ராஜ் ஓப்பனிங் அனுப்பிச்சிட்டு நடுவுல எங்க வந்து ரன் ரேட் டிப் ஆகுதோ
அந்த இடத்துல நீங்க வந்து ரச்சின், ரவீந்திரா, டூபே 2 ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. அங்க ஸ்பின்னர்ஸ் போடுறாங்கன்னா டூபே போறது பெட்டர். பட் அங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போடுறாங்க, அவங்களையும் நிக்கோலஸ் பூரான் டைப்ல அடிக்கணும்னா நம்மால ரச்சின், ரவீந்திரா பிஸ்தா அதுல. எஸ்பெஷலி எண்ட் ஓவர்ஸ்ல சப்போசிங் நம்ம வந்து ஒரு 140 or 150 ஃபார் 3 இருக்கும், லாஸ்ட் 3 ஓவர்ஸ் அந்த மாதிரி சமயத்துல ரச்சின், ரவீந்திரா வரலாம். பூந்து விளையாட்டு செம்மடி அடிப்பார். ஆல்ரவுண்ட் விக்கெட்ஸ் அடிக்கிற கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கு. எஸ் சார். இப்போ நம்ம எம்எஸ் தோனி, சிவம் டூபே இந்த ஒரு டாப் 6 போயிருச்சு அப்படின்னா பேட்டிங் லைனப்ல, அதுக்கப்புறம் இந்த தடவை உள்ள வந்திருக்காரு, இவரை பத்தி பேசாம இன்னைக்கு ஆக்ஷன் வீடியோ நம்ம முடிக்கவே முடியாது. ரவிச்சந்திரன் அஸ்வின். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரின்னு சொல்லி இன்னைக்கு உள்ள வந்திருக்காரு. பேக் டு சிஎஸ்கே ரவிச்சந்திரன் அஸ்வின். ஹவு ஹாப்பி ஆர் யூ? அவருக்கே அனுப்பிச்சிட்டேன் மெசேஜ், சென்னை ஸ்பின்னர் கிங்ஸ் அனுப்பிச்சிட்டேன் டீம் மாத்தி. ஏன்னா யோசிச்சு பாருங்க, வெரி பிரெய்னி, ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல போடுவாரு, கையிலேயே ஓடி வந்து காலிலையும் போடுவாரு, 2 பால் அம்பையர் போட சொல்லுவாரு சைட்ல இருந்து, எல்லாம் பண்ணுவாரு. அவரு நீங்க மிஞ்சவே முடியாது. அது செஸ் மாதிரி ஆடுறாரு. அதுவும் T20 வந்து உக்ரமாயிடுவாரு. இந்த 4 ஓவர்ல அந்த 24 பாலுக்கு ஆப்போனன்ட் என்ன யோசிக்கிறானோ நான் ஒரு 48 தடவை யோசிப்பேன் அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு போலர். ஜட்டு வந்து நேகிங் லெங்க், பால் லோ அண்ட் ஸ்லோனா கிங் அந்த பக்கம். 100 எங்க ரொம்ப ஹெல்ப் ஆவார்னா, ஒரு கிட்டத்தட்ட குல்தீப் யாதவ் டைப் ஆஃப் போலர். பிச்சில் ஒண்ணுமே ஹெல்ப் இல்லைன்னா கூட அந்த டாஸ் பண்ணி லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன், லெஃப்ட் ஆர்ம் கூகுளில ஏமாத்துற டைப்ல 100 இஸ் பிரில்லியன்ட். 100 இஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபீல்டர். ரொம்ப ரொம்ப பெரிய பிளஸ்ஸா நான் பாக்குறேன். நீங்க 100 பிடிக்கக்கூடிய கேச்சஸ்ல நீங்க பாருங்க. அண்ட் அ டீம் மேன் ஆல்வேஸ் இன் த கேம். அதனால 100 வந்து டாப் கிளாஸ் இன்க்ளூஷன். அஸ்வின் வந்து இன்னொன்னு, டிஎன்பிஎல் ஆடின பேட்டிங்ல நீங்க பாத்தீங்கன்னா அவரோட ரெகுலர் டச்ல இருந்த ஈச் மேட்ச். நம்பர் 3ல லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட், இறங்கி ஃபாஸ்ட் பாலர்ஸ் அடிக்கிறது, ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கிறது, அதெல்லாம் டாப். அதனால செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு ரன் ரேட் ஆக்சிலரேஷன் வேணும்னா அஸ்வின் கேன் ஃபிட் த பில் கரெக்டா. தட்ஸ் வாட் ஐ ஃபீல். சார், நூர் அகமது வந்துட்டு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ரஷீத் கான் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. நேத்து கூட நான் ஆப்ஷன்ல மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த பாயிண்ட் பாஸ்கி சார் சொல்லுவாரு, லெஃப்ட் ஆர்ம் ரஷீத் கான் இன்னைக்கு சிஎஸ்கே கொண்டா. சோ கிட்டத்தட்ட ரஷீத் கான சிஎஸ்கே வாங்கியிருந்தா எவ்வளவு சந்தோஷப்படுமோ அந்த மாதிரி சிஎஸ்கே ரசிகர்கள் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ரஷீத் கான் வாங்க சந்தோஷப்படுறாங்க. பிகாஸ் நாகிங்கான லைனு, ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போட போறாரு அப்படின்ற போது வந்துட்டு இவரோட அடிஷன் வந்துட்டு இட் இஸ் வெரி வெரி எஃபெக்டிவ்னு நினைக்கிறேன். அதனாலதான் வந்துட்டு நிறைய பேர் கேட்டாங்க என்ன 6 crore போயிட்டு இருந்தாரு அவரு, அந்த இடத்துல வந்துட்டு அவரை வச்சிருந்த ஜிடி டீம் வந்துட்டு ஆர்டிஎம் வாங்க விடாம பண்றதுக்கு சிஎஸ்கே வந்து கடைசியா எவ்வளவு சார் கேக்குறீங்க அப்படின்னு கேட்டோம்னா சிஎஸ்கே ஒரு 8 கோடி சொல்லும், ஜிடி வாங்காது, சிஎஸ்கே வாங்கிக்கும்னு பார்த்தோம். சிஎஸ்கே போஸ்க்கு 10 கோடிட்டாங்க. அது ஒர்த்தே கிடையாது. நூர் அகமதுக்கு இன்னும் 2 கோடி குறைச்சிக்கலான்றாங்க. பட் ஆனா நான் எப்படி பாக்குறேன்னா சிஎஸ்கே வந்து அந்த மாதிரி வந்து யாரு பின்னாடியும் போவே இல்லை. எல்லா பிளேயர்ட்டையும் உனக்கு தேவை 6 கோடி, நான் எழுதி வச்சிருக்கேன் முன்னாடி, அதுக்கு மேல 1 ரூபா கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு நிறைய பிளேயர்ஸ் இருந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அவங்க வந்து இது வேணும் அப்படின்னு நினைச்சு போன ஒரே பிளேயர் வந்து 10 கோடினாலும் ஓகேன்னு சொன்னது நூர் அகமது தான். சோ என்ன பொறுத்த வரைக்கும் 10 crore வந்து இஸ் a worth buy அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? ஆப்வியஸ்லி, பிகாஸ் கேம் சேஞ்சர். டெஃபினட்டா விக்கெட்ஸ் எடுத்துருவார், வைட்டல் விக்கெட்ஸ் எடுத்துருவார். நான் ஏன் சொல்றேன், 4 ஓவர்ல போடுற 24 பால ஸ்ட்ரெயிட்டாவே லைன் அண்ட் லெங்க்ல வர ஒரு போலர். அதுல வேரியேஷன் இருக்கு. லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன், லெஃப்ட் ஆர்ம் கூகுளி இருக்கு. ஆஃபீஸ் ஓன் போலிங் நீங்க பிடிக்கிறதுலாம் பாருங்க, தடுக்கிறது, கேச்சஸ் பிடிக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் மோர் இஸ் பிளடி பிரில்லியன்ட். ஸோ அது அவ்வளோ விஷயத்துல 100 பிளஸ் டாப் கிளாஸ் ஃபீல்டரு. அண்ட் நூர் அகமதும் ரன்ஸுக்கு போயிருக்காரு. பட் எப்படின்னா அவர் கரெக்டா போட்டு பேட்டர் வந்து எக்ஸ்ட்ரா அபிலிட்டியில அடிச்சுதான் நீங்க பார்க்கலாம். 100 ராங்கா டவுன் த லெக் சைட் போடுறது, ஸ்வீப்புக்கு ஷார்ட் பால் போடுறது, ஃபுல் டாஸ் போடுறது நீங்க ரொம்ப பார்க்க முடியாது. அதனால ஒரு லெக்கிக்கு லீஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபிளாஸ் இருந்து போடுற ஒரு லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர் அவர். அதனால அவர் ரொம்ப ரொம்ப ஃபண்டாஸ்டிக் பையர். ஒண்ணு தீக்ஷனா இல்லாத எனக்கு பெரிய வருத்தம் தான். தீக்ஷனாக்கு மேல அவர் வந்திருக்காரு டெஃபினட்டா. பட் இந்த முதல் 4 ஓவர்ல வந்து நம்ம தீக்ஷனா மாதிரி ஒரு போலர் கண்டிப்பா தேவை. அந்த இடத்துல அஸ்வின் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பார். இந்த ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ்ல டிராவிஸ் ஹெட் மாதிரி யாராவது கண்ணாமன்னு அடிக்கிறான்னு வச்சுங்க, அஸ்வினுக்கு தெரியும் டிராவிஸ் ஹெட்க்கு எப்படி போடணும்னு. நான் ஒரு ஐபிஎல்ல அவருக்கு சொன்னேன், ஒரு 5 பால் தலைவா கக்கரா நிக்க வச்சேன், ஸ்ட்ரெயிட்டா வயிற்றுக்கு நேரம் போலிங் போட்டீங்க இந்த டவுன் த லெக் சைடு, அவருக்கு ஆட வரல, அவர் போட்டேன். சார், இப்போ சிஎஸ்கே உடைய ஆல்ரவுண்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். வருஷம் சிஎஸ்கேல மட்டும் மொத்த ஐபிஎல் ஆல்ரவுண்டர்ஸ் இங்கதான் இருப்பாங்க. நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் வச்சுக்கிறதுல தோனி அவர்கள் நிறைய விருப்பம் காட்டுவாரு. இந்த தடவை அதே மாதிரிதான் டூ மெனி ஆல்ரவுண்டர்ஸ் இந்த டீம் இருக்கிறாங்க. அதுவே ஒரு பெரிய அட்வான்டேஜ் மாதிரி எல்லாருக்கும் தெரியுது. ரவிச்சந்திரன் அஸ்வினா இருக்கட்டும், ரவீந்திர ஜடேஜாவா இருக்கட்டும்,
இப்போ புதுசா வந்து சேர்ந்திருக்கிற நம்மளுடைய ரச்சின் ரவீந்திரா, அவரும் ஏற்கனவே இருந்தவர். அது இல்லாம பாத்தீங்கன்னா விஜய் சங்கர் அண்ட் தீபக் ஹூடா, ஒரு ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர் அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர், 2 பேர் வந்திருக்காங்க. பிளஸ் சாம் கரன் அண்ட் ஜேமி ஓவர்டன். சோ இந்த 4 அடிஷன் பத்தி சொல்லுங்க. இப்போ இஃப் யூ கன்சிடர் ஆல் தீஸ், இப்போ தீபக் ஹூடா வந்து சத்தியமா வேஸ்ட் பண்ண மாட்டார், பால வேஸ்ட் பண்ண மாட்டார். பட் ஆஃப் லேட் ஒரிஜினலா கேஎல் ராகுலோட டீம் அப் பண்ணிட்டு இருந்த போது அவர் ஆடின பேட்டிங் வேற. he was beautifully adjusting, கவர்ஸ் மேல 6 நல்லா அடிச்சிருந்தார். ஆஃப் லேட் அவருடைய பொட்டன்ஷியலுக்கு அவர் ஆடுறதில்ல கிரிக்கெட். அது ஒரு ஒரியிங் ஃபேக்டர். அது லவ்லி ஃபீல்டர், கரெக்டா தேவையான போது போலிங் வந்து போடுவார். நீங்க சொல்ற மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ்ல கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணிடலாம். அவ்வளவு ஆல்ரவுண்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒன்லி 11 in the IPL which has 12 ஆல்ரவுண்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு நம்ம தான், சிஎஸ்கே தான். இந்த மாதிரி நம்ம பார்க்கவே முடியாது. அதனால சோ அது ஒண்ணு. விஜய் சங்கர் will also not waste, பட் அவரு வந்து டென்டேட்டிவா பால் ஸ்ட்ரைக் பண்றதை விட்டுட்டு ஃபுல் ஃபிளெஜ்டா அடிக்கணும். அதுக்கு அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா சூப்பரா இருக்கும். ஜஸ்ட் லைக் தட் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய தடவை அவரு இன்னர் சர்க்கிளுக்கும் பவுண்டரிக்கும் நடுவில் அவுட் ஆகிறது நான் பார்ப்பேன். இந்த எல்போ லீடிங்கா வரும் ஆடணுமேன்ட்டு சம்டைம்ஸ். பட் அவரும் ஜிடி கட்சோது ஒரு மேசிவ் அடி ஒன்று அடிச்சார், அதை நான் பார்த்திருக்கேன். அந்த லவ்லி ஃபீல்டர். ஸோ ஆர் டீம் இஸ் பிகமிங் மச் மச் சுப்பீரியர் ஃபீல்டிங் சைட். அது ரொம்ப ரொம்ப பெரிய பிளஸ் பாயிண்ட். சாம் கரன் வந்து கொஞ்சம் நம்ம டைசி தான் பார்த்தோம். வந்து அவர் என்ன பண்றாருன்னு புரியாது. சாம் கரன் நம்ம துஷார் தேஷ்பாண்டிக்கு பெரிய காம்படிஷனா 2 bowlers இருக்காங்க இப்போ. ஒன்னு சாம் கரன், கலீல் ஒருத்தர் இருக்காரு. ஏன்னா துஷார் தேஷ்பாண்டே வந்து சம்டைம்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்லயே 3 6 கொடுப்பாரு மேட்ச் ஆடாத போது. இந்த சாம் கரனும் கலீலும் வேற யாரோ 2 பேர் மேட்ச் ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப கூட இவங்க திடீர்னு 6 எல்லாம் கொடுப்பாங்க. ஒரு 30 ரன் 40 ரன் ஒரு ஓவர் எல்லாம் கொடுப்பாங்க. அது எனக்கு பக்கு பகணும். பட் இஃப் தே ப்ரூவ் மீ ராங், நான் காலையிலே வந்துடுறேன். இந்த கலீல் அண்ட் சாம் கரன் சொல்றேன், இந்த 2 லெஃப்ட் ஆர்ம் போலர்ஸ் இருக்காங்களே, அவங்க என்னென்ன தெரியல. ஏன்னா ஸ்பெஷலிஸ்ட் யார்கர் ஏதாவது அது மாதிரி போடுறதோ இல்ல ஒரு பிரில்லியன்ட் ஃப்ளோர் ஒன்றும் எதுவுமே போடாம வந்து 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 கொடுத்துட்டு பால் 6க்கு போறதுக்கு முன்னாடி அடுத்த பாலுக்கு போயிடுவாங்க. ரன்னப்புக்கு பால் போயின்னு இருக்கும் மேல காத்துல பவுண்டரி தாண்டி, அதுக்கு முன்னாடி போய் ரன்னப்ல போய் அடுத்த பால் ரெடி ஆயிடும், நெக்ஸ்ட் 6 கொடுக்குறேன். அது வந்து எனக்கு பக்கு பக்கம் மாறலாம் வலி வரும். அதுவும் துஷார் தேஷ்பாண்டே ஃபுல் டாஸுக்கு கொடுத்துருக்கிற ரன்லாம் ஐயோ, இன்னும் சில பால்லாம் இறங்கவே இல்லை, அடிச்சு அடிக்கலாம் அந்த மாதிரி ரன் கொடுத்துருக்காரு. ஆனா தோனி கூட ஒரு வாட்டி தமாஷா, தம்பி நான் உனக்கு செப்பாக்கு மெரினா பக்கத்துல ஃபீல்ட ஃபுல்லா செட் பண்ணிருக்கேன் தம்பி, நீ ஏன் ஜெமினி பிளேவர் பக்கம் போட்டுக்கிற பால, அங்கேயே நீ ரன் கொடுக்குற அப்படின்ற மாதிரி சிரிச்சுனே ஒரு அடி கெட்டாரு. ஸோ அதுதான் கொஞ்சம் எனக்கு இந்த ரன் கொடுக்கறது ரொம்ப வழங்குறது இருக்கு. பட் இந்த 3 ஜெயண்ட் ஸ்பின்னர்ஸ் இருக்கிறதுனால அது இட் வில் மேக் திங்ஸ் ஈஸி ஃபார் தி ஸ்லாக் ஓவர் போலர்ஸ். திறனா டவர் ரியல் லைட் ஹவுஸ் அவர் இருக்காரு, பிரச்சனையே கிடையாது, லாஸ்ட் ஓவர் அவர் தான். பட் இருந்தாலும் இந்த மீதி 2 பேருக்கு எனக்கு ரொம்ப பயம். எஸ் சார், இந்த ஃபாஸ்ட் போலர்ஸ் பத்தி டெப்தா பேசுவோம். பட் ஆல்ரவுண்டர்ஸ்ல நீங்க சொல்ற அந்த ஆர் நம்ம ஷோ மாதிரி ரச்சின் ரவீந்திரா, ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, இந்த ஆர் தாண்டி விஜய் சங்கர், தீபக் ஹூடா அண்ட் சாம் கரன், இந்த 3 பேருமே வந்துட்டு இதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி வந்து அவங்க கொஞ்சம் சுமாரா விளையாடுறாங்க, ஓகேவா விளையாடுறாங்க. விஜய் சங்கர் வந்துட்டு குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஒரு சீசன்ல 2 சீசனுக்கு முன்னாடி அவங்க வின் பண்ண சீசனுக்கோ 2 டவுன்ல விளையாடிட்டு இருந்தாரு. அவர் வந்துட்டு அப்ப வந்து நம்பர் 4 பேட்ஸ்மேனா செம்மையா விளையாடிட்டு இருந்தாரு. சம்டைம்ஸ் 1 டவுன்ல கூட இறக்கிடுவாரு. அவரும் ஹார்திக் பாண்டியாவும் நம்பர் 3 நம்பர் 4 வந்து விளையாடுவாங்க, சூப்பரா விளையாடிட்டு இருந்தாரு. சோ அந்த மாதிரி ஒரு ஸ்லாட் வந்து இங்க அவருக்கு கிடைக்கிறதுக்கு சிஎஸ்கேல வாய்ப்பு கம்மி. பிகாஸ் we have ரச்சின் ரவீந்திரா இவங்கெல்லாம் இருக்கிறனால அந்த ஸ்லாட் அவருக்கு கிடைக்காது. பட் விஜய் சங்கர் should be treated as அந்த ஒரு லோவர் ஆர்டர்ல வரக்கூடிய இடமா, ஏன்னா அங்க தோனி இருக்காரு. எங்க விஜய் சங்கரை வந்து பொருத்த முடியும்னு நினைக்கிறீங்க பிளேயிங் லெவன்ல? He will find it very difficult. He will find it very difficult to get into the level. சத்தியமா. ஏன்னா இது லெஃப்ட் ஹேண்டர்ஸ், பேக் வித் லெஃப்ட் ஹேண்டர்ஸ். அம்பையரே பா நீ ஒத்தனா கொஞ்சம் ரைட்ல கார்டு எடுப்பா, இந்த லெக் ஸ்டம்ப் இந்த பக்கம் சொல்லி சொல்லி டயர்ட் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ். அதுல வேற சில ரைட் ஹேண்டர்ஸ் ரிவர்ஸ் ஸ்வீப் பாடி எல்லாம் லெஃப்டா இருக்கும் டீம்ல. அதனால விஜய் சங்கர் இஸ் டெஃபினெட்லி ஐபிஎல் பொட்டன்ஷியல் தான், இல்லைன்னு சொல்ல. இந்த டீம்ல ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவார் 11 உள்ள வரதுக்கு. பினாமினலா யாராவது பேட்டிங்ல ஃபெயில் ஆகணும், இல்லைன்னா கஷ்டம். எஸ் சார், இப்ப நம்மளோட ஒரே நம்பிக்கை என்னவா இருக்க முடியும் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு அப்படின்னா வந்துட்டு தீபக் ஹூடா, விஜய் சங்கர், சாம் கரன்லாம் மத்த டீம்ஸ்ல எப்படி வந்து அஜிங்கே ரஹானே வந்து அதுக்கு முன்னாடி இருந்த டீமை விட திடீர்னு சிஎஸ்கேல வந்தவொடனே ஒரு ருத்ர தாண்டவமா அப்படி மாறுறாரோ, திடீர்னு வந்து அப்படியே ஒரு பவர் மாறி எங்கேயோ ஆளுங்க சிவம் டூபே எல்லாம் எப்படி சிஎஸ்கே வந்தவொடனே ஒரு பெரிய மேசிவ் கன்வர்ஷன் ஆகுறாரோ, அந்த மாதிரி இவங்க 3 பேரும் இன்னைக்கு இங்க வந்ததுக்கு அப்புறமா
ஒரு ஒரு அடுத்த பரிணாமத்துக்கு மாறினாங்கன்னா மேபி இந்த ஆல்ரவுண்டர் ஸ்லாட் வந்து சிஎஸ்கேக்கு இட் மைட் ஹெல்ப் இன் தேர் ஃபேவர். பட் கமிங் டு த பவுலர்ஸ் சார், ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஆல்ரெடி வீடியோட ஸ்டார்டிங்லேயே அட்ரஸ் பண்ணிட்டீங்க. அதாவது வந்துட்டு இந்த டெத்தோ போற இருக்குது பாலா அப்படின்னு சொல்லி. சோ இவங்க வாங்கின ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல பாத்தீங்கன்னா சார், எங்கன்னா இந்த மாதிரி புவனேஸ்வர் குமார், தே வெண்ட் ஆஃப்டர் புவனேஸ்வர் குமார், தே வெண்ட் ஆஃப்டர் இவர் முகேஷ் குமார், டிசில இருந்த முகேஷ் குமார் பின்னாடி இவங்க போனாங்க. பட் ஒரு லெவலுக்கு மேல அவரையும் வந்துட்டு அமௌண்ட் கொடுத்து வாங்க முடியலன்னு சொல்லிட்டு அவரையும் விட்டுட்டாங்க. தீபக் சஹார் பின்னாடி போனாங்க. டில் த லாஸ்ட் மொமெண்ட் தே வெண்ட் ஆஃப்டர் தீபக் சஹார், முடியல, மும்பை இந்தியன்ஸ் வாங்கிட்டாங்க. அடுத்து மார்க்கோ யான்சனை ட்ரை பண்ணாங்க சார். மார்க்கோ யான்சனை எஸ்ஆர்எக்ஸ் தடவை விட்டுட்டாங்க. உங்களுக்கு பிடிச்ச பவுலர் மார்க்கோ யான்சன், அவரை வந்துட்டு பிபிகேஎஸ் வந்து ஜஸ்ட் ஃபார் 7 crore அவரை வாங்கினாங்க. சோ இவர் யான்சனையும் சிஎஸ்கே மிஸ் பண்ணிச்சு, துஷாரை மிஸ் பண்ணிருச்சு, ஆர்ஆருக்கு போயிட்டாரு. பிகாஸ் துஷாரோட ரெக்கார்ட்ஸ் பார்க்கும்போது என்னதான் அவர் சீட்டிங் கெபாசிட்டி துஷார் ஆர்ஆருக்கு போனது கிடையாது, ஆர்ஆரா கொடுப்பாரு. இல்ல பட் இல்ல விக்கெட் டேக்கிங்கா பார்க்கும்போது போன சீசன்ல அவர் தான் கொஞ்சம் விக்கெட் டேக்கிங். ஐ அக்ரி. ஏமா ஏய் பின்னிடும் ஒண்ணு எப்படி எடுத்து காமிச்ச மாதிரி எஸ்ஆர்எச் நான் தான் பண்ணி காமிச்சேன் அப்படின்னு 2-3 தடவை நானே ஓபன் ஆப்பாது கேட்டேன். அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல, கன்சிஸ்டன்சி கிடையாது. அதாவது ஒரு 10 மேட்ச்ல ஒரு மேட்ச் நான் வந்து யாருன்னு காமிப்பேன், ஆனா 9 மேட்ச் வந்து என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது, நான் எங்க போடுறேன்னு எனக்கு தெரியாதுன்னா அது ரொம்ப டேஞ்சர் அப்படி இருக்கிறது. கன்சிஸ்டன்சி கிடையாது. இப்ப இவரு நீங்க சொன்னீங்க தீபக் சஹர் ஆடுவாரு, 2 ஓவர் தான் போடுவாரு மேக்ஸிமம். தம்பி உனக்கு 4 இருக்கு, இல்ல நான் 2க்கு அப்புறம் நான் அப்படியே போயிடுவேன், எனக்கு கொஞ்சம் கால் இழுக்கும், நான் போயிடுவேன். இதுதான் பிரச்சனை. எப்பவுமே இன்ஜரி பிரீமியர் லீகாவே இருந்தா கஷ்டம். ரைட், அக்செப்டட் சார். லாஸ்ட் பிளேயர் அந்த லிஸ்ட்ல சிஎஸ்கே விட்ட ஃபாஸ்ட் பவுலர் யாரு அப்படின்னா இஷாந்த் சர்மா. இஷாந்த் சர்மா வந்துட்டு தோனியோட ஒரு ஒன் ஆஃப் த ஃபேவரட் பவுலர்ஸ். அவர் கேப்டன்சில இந்தியாவுக்கு இருந்தப்ப அவர் வந்துட்டு குஜராத் டைட்டன்ஸ் காட் ஃபார் அ வெரி மினிமம் ஆஃப் 75 lakhs. அந்த பிளேயரையாவது அட்லீஸ்ட் வாங்கியிருந்தா இன்னும் அந்த இந்தியன் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கும் எனக்கு தோணுச்சு. வாட் யூ திங்க் அபௌட் இஷாந்த் சர்மா? இஷாந்த் சர்மாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவருக்கு வந்து கிட்டத்தட்ட தீபக் சஹர் மாதிரியே முதல் 4 ஓவர்ல ஒரு 2-3 விக்கெட் எடுக்கிற கெப்பாசிட்டி எப்பயுமே உண்டு அந்த இன்ஸ்விங்கர்ஸ்னால. பட் அவரும் எண்ட் ஓவர்ஸ் போட்டாருன்னா பின்னிடும். அவரும் பிரெயின் யூஸ் பண்றதே இல்லை எண்ட் ஓவர்ஸ்ல. ஸோ எண்ட் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்க பேர் ஃபுல் டாஸஸ் போடுறது நீங்க பார்க்கலாம். அது துஷார் தேஷ்பாண்டேயா இருக்கட்டும், எல்லாரும் ஃபுல் டாஸ் இடுப்புக்கு நேரம். அது என்ன காரணம்? கோபத்தை காமிக்கிறாங்க, பிரில்லியன்ஸை காட்ட பண்றாங்க. லாஸ்ட் ஸ்லாக் ஓவர்ஸ்ல உங்களுடைய டார்கெட் வந்து ஆடுற பேட்ஸ்மேனுடைய ஷூ, ஃபுட், லெஃப்ட் ஃபுட் பேட்ஸ்மேனுக்கு, இல்ல லெஃப்ட் ஹேண்டர் ஆனா ரைட் ஃபுட், அதை தான் ஃபோக்கஸ் பண்ணி எங்க இருந்தாலும் அங்கேயே தான் லேண்ட் பண்ணும் போல. பட் இவங்க என்ன பண்றாங்க, மவனை நீ நச்சுடியான்ற கோவத்துல குட்லைன்ல பவுன்ஸ் பண்றாங்க, இல்ல ஃபுல் டாஸ் போடுறாங்க. ஸோ நிறைய சிக்ஸஸ் அதுல போகுது. ஸோ ஸ்லோவர் ஒன் இல்ல இன்டெலிஜென்ட்டா யார்கர் வைட் ஆஃப் த ஸ்டம்ப்ஸ் அது போடுற மாதிரி போலர் வேணும். அந்த மாதிரி போலர் இங்க இல்ல. அது பிராவோ பிரில்லியன்ட். அதுல அந்த வைட் யார்கர்ஸ் போடுறதுல பிராவோ வாஸ் பிரில்லியன்ட். அந்த பிரெயினோட ஒருத்தர் வேணும். ஸோ இங்க அது எப்படி டியூட்டர் பண்றாங்க போலிங் அந்த எண்ட் ஓவர்ஸ் போடுறதுக்கு இருக்கு. 2 விஷயம் பாஸ். அந்த ஸ்லாக் ஓவர்ஸ்ல கரெக்டா யார்கர்ஸ் போடுறது, டோக் ரஷர்ஸ் போடுறது, வைட் யார்கர்ஸ் போடுறதுக்கு டியூன் பண்ணணும் போலர். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பேட்டிங்ல பேக் ஃபுட்ல ஹரீடா இடுப்புக்கு நேரம் போட்டாலும் இம்ப்ரோவைஸ் பண்ணி ஸ்கொயர் ஆஃப் தி விக்கெட் 6 அடிக்கிற கெப்பாசிட்டி வேணும். இந்த 2 இருந்தாதான் நம்மளால மேட்சை மாத்த முடியும். அண்ட் இட் இஸ் கோயிங் அகைன்ஸ்ட் அஸ். இல்ல சார் அவர் நல்லா போடுறார் அதனால நான் டிஃபென்ஸ் ஆடிட்டு நம்ம ஆடினே இருக்க வேண்டும். சார் ஸ்பின்னர்ஸ்ல வந்துட்டு ஸ்ரேயஸ் கோபால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன வயசுல பார்த்தது நல்லா போட்டிருந்தாரு. எஸ், சூப்பரா போட்டிருந்தாரு. ஒரு ஒயிட் கலர் வாட்சை போட்டு வருவார். நான் கூட ஒரு வெள்ளை வாட்ச் கோபால் தான் கூடுவேன், அப்பதான் ஞாபகம் இருக்கும்னு சொல்லி. அந்த வெள்ளை வாட்ச் கோபால் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஆர்ஆர் டீம்ல வந்துட்டு ராகுல் தெவாட்டியா, ஜிடிக்கு எல்லாம் போறதுக்கு முன்னாடி ராகுல் தெவாட்டியா, இந்த பக்கம் ஸ்ரேயஸ் கோபால்னு சொல்லி சாம்சன் கேப்டன்ஸ் சூப்பரா ஸ்பின் போலிங் போடுவாங்க, பெக் பண்ணி போட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்ப கூட ரீசெண்ட் டைம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ கர்நாடகாக்காக விளையாடுறாரு அவர். ரீசன் கர்நாடகா இப்ப கூட அவரோட ஸ்டேட் ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்குது. ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு, பேட்டிங்ல செஞ்சுரி போடுறாரு, பவுலிங்ல விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. அவரை சிஎஸ்கே வாங்கணும்னு சொல்லி நம்மளோட வீடியோஸ்ல நான் சொல்லிட்டு இருந்தேன் ஆக்சுவலா ஒரு ஃபியூ டேஸ் பேக் ஆக்ஷன், ப்ரீ ஆக்ஷன்ல. அதே மாதிரி சிஎஸ்கே ஸ்ரேயஸ் கோபால வாங்கியிருக்காங்க. சோ இன்னொரு ஸ்பின்னர் வந்திருக்காரு அப்படிங்கும்போது வந்து ஹவு டு யூ சீ ஸ்ரேயஸ் கோபால்? ஸ்ரேயஸ் கோபால் இப்ப விக்கெட் ஹெல்ப் ஆகுதுன்னா இவங்க எல்லாம் ஃபண்டாஸ்டிக் போலர்ஸ், டவுட்டே கிடையாது. நான் சொல்றது சஹல் மாதிரி கரெக்டா வாங்குறாங்க பாருங்க அவர் பிக் பிரைஸுக்கு. சஹல் வந்து விக்கெட் ஹெல்ப் பண்ணாட்டா கூட பாலை டாஸ் பண்ணி பேட்ஸ்மேன் ரீச்சுக்கே போடாம போடுறது மூளையோட எப்படியாவது 17th ஓவர் 18th ஓவர்லாம் தைரியமா கொடுக்கலாம். சஹல்னா ஏதாவது பண்ணுவார் பிரெயினை யூஸ் பண்ணி.
அந்த அளவுக்கு இல்ல. மெக்கானிக்கலா போடுற போல ஸ்ரேயஸ் கோபால்லாம் ஆஸ் அ ரெகுலர் ஆர்த்தடாக்ஸ் லெக்சர் மாதிரி ஸ்ட்ரெயிட்டிஷாவே போலிங் போட்டுட்டே இருப்பார் ஒரே இடத்துல. அது வந்து ஈஸியா ரீட் பண்ணுவாங்க. அது ஒன்றும் பெரிய காஸ்ட்லி மிஸ் மாதிரி தெரியல அவர் கிடைக்காததெல்லாம். பிஷ்னாய் சொல்றீங்களா, பயங்கர பிரில்லியன்ட். பிஷ்னாய் சஹல் ரெண்டு ஒரே கேட்டகரி. வெரி வெரி பிரில்லியன்ட். எசகமசகா போடுவாங்க, அடிக்க விடாதபடி. அந்த மாதிரி சொல்றேன் சார். ஃபாஸ்ட் பவுலிங்ல வந்துட்டு நம்ம கேகேஆர்ல இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஒரு டேலண்ட் ஒருத்தர் வந்திருக்காரு, கமலேஷ் நாகர்கோட்டி. யூ ரிமெம்பர் ஹிம் ஐ திங்க். சோ கமலேஷ் நாகர்கோட்டி. அப்புறம் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து வந்துட்டு அன்ஷுல் கம்போஜ். இவர் வந்து ஒரு ஒரு மும்பை இந்தியன்ல நல்ல பவுலிங் போட்டிருந்தாரு. ரவிச்சந்திரன் அஸ்வின் அவரோட சேனல்ல வந்துட்டு இந்த ப்ரீகர்சரா பேசிட்டு இருக்கும்போது ஆக்ஷனுக்கு முன்னாடி அவர் கூட சொல்லியிருந்தாரு, அன்ஷுல் கம்போஜ் நல்ல டேலண்ட், அவர் நல்ல அமௌண்ட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சிஎஸ்கே அவரை வாங்கியிருந்திருக்காங்க. அப்புறம் வந்துட்டு தமிழ்நாடுல வந்து இப்ப ரீசெண்டா ஹரியானால இருந்து புலம்பெயர்ந்து இங்க வந்து தமிழ்நாடையே நம்பி கிரிக்கெட் தொழில ஆரம்பிச்ச குர்ஜப்னீத் அப்படின்னு சொல்லி ஒரு சிங் ஒருத்தர், அவர் தமிழ்நாடு டீமுக்கு ஆடிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் நல்லா விளையாடுறாருன்னு சொல்லி அந்த ஃபாஸ்ட் பவுலரை வாங்கியிருந்திருக்காங்க. அப்புறம் நம்ம பஞ்சாப் கிங்ஸ்ல நாத்தன் எல்லிஸ் ரோடு இருக்கிறாப்ல உள்ள பஞ்சாப் கிங்ஸ். ரொம்ப கரெக்ட். எல்லிஸ் கரெக்ட். அவர் ஃபர்ஸ்ட் வந்துருவாரு, பால் பின்னாடி வரும், அவ்வளவு ஃபாஸ்டா போடுவாரு. அப்புறம் பேட்ஸ்மேன் எல்லிஸ் அப்படி தள்ளிட்டு அப்படி பாப்பான், எங்க வருது பால், அவ்வளவு ஃபாஸ்டா ஓடி வருவார். ஆனா பந்த போடவே மாட்டாரு. எஸ். சோ கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு 30 லட்சம் ரூபா, 60 லட்சம் ரூபா, 1.25 லட்சம் ரூபா, 1.25 கோடி இந்த மாதிரி அமௌண்ட்ல சின்ன சின்ன பவுலர்ஸ் வாங்கிக்காங்க. ஒரு ஏஸ் பவுலர் அவங்களால வந்துட்டு இந்த ஆக்ஷன்ல வாங்க முடியல. சோ அது எந்த அளவுக்கு வந்து ஹர்ட் பண்ணும்னு நினைக்கிறீங்க சிஎஸ்கேவை நீங்க? இல்ல பாஸ், அது தேவை கிடையாது. இப்போ குர்ஜப்னீத் சிங் எடுத்திருக்காங்களே, அவர் நான் டிஎன்பிஎல்ல பாத்திருக்கேன். லாங்கி ஃபாஸ்ட் பவுலர், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் எடுத்தது ஒரு பிளஸ். நம்ம வெறும் நேம்ஸ்லயே போகணும் இல்லையா? ஏன்னா இந்த கிறிஸ்மாரிஸ் ஒரு தடவை 14.25 கோடிக்கு எடுத்துட்டு அவர் 10 ரன் தான் அடிச்சார் மொத்தமே. ஒரு ரன்னுக்கு 1 கோடின்ற மாதிரி கொடுத்தாங்க. அப்படி தேவை கிடையாது. நம்ம பெரிய பிக் நேம்ஸ்லயே போகலாம். அப்படி பார்த்தா கூட இன்னும் 4.25 கோடி ரூபாய் அவர் தான் இப்ப டீமுக்கு திரும்ப கொடுக்கணும் நீங்க சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. சோ சம்டைம்ஸ் டிஎன்பிஎல் எல்லாம் சில ஸ்பெஷல் டேலண்ட்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க மறக்க மாட்டீங்க, ஐபிஎல்ல நான் எப்ப பார்த்தாலும் நிதிஷ்குமார் ரெட்டியை நான் எவ்வளவு பாராட்டியிருந்தேன். மோஸ்ட் டேஞ்சரஸ் பாஸ், டெரிபிக் ஆல்ரவுண்டர், டீம் மேன் சொல்லியிருந்தேன்ல. இப்ப பாருங்க, பர்த் டெஸ்ட்ல அன்பிளேபிள் கண்டிஷன்ஸ்ல கரெக்டா ஆடுறாரு பாருங்க, போய் ஒரு 49 அடிக்கிறார் பாருங்க தில்லா. அதனால அந்த மாதிரி பிளேயர் நினைக்கவே இல்லை யாருமே. எல்லா பெரிய பேட்ஸ்மேன்லாம் வழியும் போது அவர் போய் ஆடுறாரு 49. அந்த மாதிரி டேலண்ட் அந்த குர்ஜப்னீத்துக்கு இருக்கு. லாங்கியா போடுறாரு. அவர் அந்த ட்ரெஜெக்டரி வந்து ஜட்ஜ் பண்றதுக்கு கஷ்டம். அவரு ஸ்லாக் ஓவர்ஸ்ல நல்லா போடுறாரு. வெல். அவர் சொல்லி கொடுக்கறத கரெக்டா எஃபெக்ட் பண்ண தெரியுது. ஸோ நீங்க சொன்ன இந்த லாட்ல குர்ஜப்னீத் சிங் வந்து டெஃபினட்டாவே வெரி ப்ராமிசிங். நல்ல ஃபைண்ட் அது டெஃபினட்டா. எஸ். இத்தனை லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பவுலர்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி சிஎஸ்கே வாங்கினதே கிடையாது. அட் டைம்ல ஒரு சைடு கலீல் அகமது, இன்னொரு சைடு வந்து நீங்க சொல்ற குர்ஜப்னீத், அப்புறம் முகேஷ் சௌத்ரின்னு ஒருத்தர் போடுறாரு. முகேஷ் சௌத்ரி, இத்தனை லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பவுலர்ஸ் இருக்காங்க இந்த தடவை நம்ம கிட்ட. பட் முகேஷ் சௌத்ரி ஆல்வேஸ் ஹஸ் பீன் ஆன் தி ஹையர் எகனாமிக்கல் சைட் சார். எக்கானமி கொஞ்சம் அதிகமா இருக்கும், 10 கிட்ட கொடுத்துட்டு இருப்பாரு. அதுதான் அவர்ட்ட ஒரு பிரச்சனை. சோ இந்த எகனாமிக்கலா ஒரு 7-8 பர் ஓவர் கொடுத்து நாகிங்கா விக்கெட் போடுற ஒரே ஆள் யாருன்னா இப்ப நம்ம கிட்ட வந்து பத்திரானா மட்டும்தான். அதுதான் பிரச்சனை. அந்த நமக்கு சிஎஸ்கேல வந்து அப்படியே நம்ம இந்தியன் டிராபிக்கே ஃபாலோ பண்றாங்க. லெஃப்ட்ல போனாதான் ரைட்டு, ரைட்ல போனா ராங் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ரைட் கொஞ்சம் கண்ணாடியில பார்ப்போம், லெஃப்டா இருந்தா நம்மள எடுப்போம் சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்ட் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் ஏன் பிளமிங் வந்து ஸ்டீபன் பிளமிங் இருக்கும் போது அவர் வந்து நியூசிலாந்துல ஒரு லெஃப்ட் ஹேண்டரோட அடிச்சு வந்துடுறாரு இந்த பக்கம். எஸ். சோ சிஎஸ்கே ஓவராலா பார்க்கும்போது இந்த ஆக்ஷன்ல வந்து பல பேர் வந்து இந்த 20-25 கோடி பேருக்கு பின்னாடி போனாங்க சார். சிஎஸ்கே மட்டும்தான் ஒரே டீம், அதாவது வந்து ரொம்ப நான் வந்து இந்த பிளேயருக்கு இவ்வளவுதான் பட்ஜெட் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அது அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் 2024 ஸ்குவாட்ல இருந்த பிளேயரா இருந்தாலும் சரி, இல்ல புதுசா ஒரு பிளேயர் இப்ப புவனேஸ்வர் குமார் மாதிரி ஒரு பிளேயரை ட்ரை பண்ணும்போதும் சரி, இவருக்கு நான் வச்சுக்கிற பட்ஜெட் இவ்வளவுதான், இதுக்கு மேல நான் போக மாட்டேன் அப்படின்னு அங்க ஸ்டாப் ஆயிடுறாங்க சார். மத்த டீம்ல பாத்தீங்க அப்படின்னா பரவாயில்ல, எனக்கு இவர் வேணும் அப்படின்னு சொல்லி அவருடைய வொர்த் என்னன்னு நினைக்கிறாங்களோ அதை விட அதிகமா போனாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த பிளேயர் வேணும்னு நினைக்கிறாங்க. நீங்க இதுல எந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்ட் நினைக்கிறீங்க சார்? ஐ வாண்ட் திஸ் பிளேயர், சோ ஈவன் இஃப் ஐ ஸ்பெண்ட் எக்ஸ்ட்ரா 2 கோடி பரவாயில்லன்னு நினைக்கிறதா, இல்ல எனக்கு இவர் வேணும் பட் இதுதான் பட்ஜெட், இல்லையா நான் வேற ஆள்கிட்ட போய்க்கிறேன் நினைக்கிறேன் அந்த இது. பிகாஸ் அதனாலதான் இப்ப சிஎஸ்கே வந்து ஒரு புவனேஸ்வர் குமாரையோ இல்ல ஒரு முகேஷ் குமாரையோ இவங்க எல்லாம் லூஸ் பண்ணது அந்த ஸ்ட்ராட்டஜினாலதான். சோ எது கரெக்ட் நீங்க நினைக்கிறீங்க அக்கார்டிங் டு யூ? இல்ல பால, இந்த ஃபார்மேட்டுக்கு மட்டும் நீங்க ஒரே ஒரு விஷயம் யோசிக்கணும். ஐ டோன்ட் வாண்ட் பிக் நேம்ஸ். I want a guy who can chip in with whatever best he can. If I ask him to keep wickets, he is ready to keep wickets. If I ask him to stand at point, he is fine. Deep la po, high catch, ready.
மிடில் ஆர்டரா ஓபனிங் போறியா, நான் போறேன். எண்ட்ல போய் 2 ஓவர்ல 40 அடி நடி, அந்த மாதிரி கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு பிளேயர். இட் இஸ் நாட் நெசசரி தட் ஹி ஹஸ் டு பி a big name or a man who has proved. பட் சில பேர் லோக்கல்ல இருப்பாங்க அந்த மாதிரி டாப் கிளாஸா, அந்த மாதிரி ஒரு டேலண்ட புடிச்சா போறோம் நமக்கு. ஓகே, நான் சொல்றது இந்த ஐபிஎல் டைட்டில் நான் பார்த்த அந்த நிதிஷ்குமார் ரெட்டி அந்த டைப், அப்புறம் இந்த அர்ஷுதோஷ் அச்சார் பாருங்க, எங்க தேவையோ பூந்து அடிக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பிளேயர் வேணும். பிக் நேம்ஸ் எல்லாம் வேணாம். எஃபெக்டிவா தெரு கிரிக்கெட்ல கிங். நீங்க பீச்ல கிரிக்கெட் ஆட விட்டீங்கன்னா அவன் கிங். இப்படி பால் காத்துல வரும்போது அவனுக்கு தெரியும் எங்க போய் கேட்ச் பண்ணிக்கணும். அந்த மாதிரி பிளேயர். தெரு கிரிக்கெட்ல பிஸ்டா, ஃபைட்டிங் ஸ்பிரிட், வெரி, அந்த மாதிரி பிளேயர். நீங்க லெப்ட் ஹேண்டர் எடுக்கிறீங்களோ இல்ல நீங்க ரைட் ஹேண்டர் எடுக்கிறீங்களோ, கப் ஹேண்டர், டிராஃபி ஹேண்டர்னு ஒருத்தர் இருக்கிறார், மகேந்திர சிங் தோனின்னு பேரு. அவர் கையில இப்படியே கப்பை வச்சுனே தான் வருவார் எல்லா மேட்சுக்கும். அவர் இருக்கிற வரைக்கும் நீங்க குழந்தைக்கு தொட்டில பேர் வச்சு அமிச்சா கூட அவன் ஆல்ரவுண்டர் ஆகிடுவார். அதான் சீக்ரெட். ரைட் சார். லாஸ்ட் திங் அபவுட் சிஎஸ்கே சார், உங்களோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் என்ன, உங்களோட ஃபேவரட்னு சொல்லி எனக்கு இப்ப அவங்களை பத்தி யோசிச்சா ஒரு ககிசோ ரபாடா, அப்புறம் ஒரு நேத்தன் எல்லிஸ், இவங்கெல்லாம் பார்த்தாலே நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரீங்க. சோ அந்த வகையில பார்க்கும்போது சிஎஸ்கேல இப்போ வந்திருக்கிற ஒரு டாப் ஆர்டர் ஆர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ராகுல் திரிபாதி, அவரை பத்தி நம்ம போன சீசன் வரைக்கும் எப்பவே பேசிட்டே இருப்போம். ஒரு பெரிய இன்டென்ட் இருக்கும், ஒரு பெரிய அவசரத்தை இருக்கும். நீங்க கூட சொல்லுவீங்க திடீர்னு கிளம்புற சரி வந்து உடனே போயிடுவாரு, நீங்க கண்ணமணி கணத்துல ஆள் காணாம போயிடுவாரு. ஆல்வேஸ் வாண்ட் டு பி சூரியகுமார் யாதவ். சூரியகுமார் யாதவ் மாதிரி நானும் வந்து இந்த 360 டிகிரி ஆட போறேன்றது எப்பவுமே ட்ரை பண்ணிட்டே இருக்கிற ஒரு பேட்ஸ்மேன். அவரை வாங்கிருக்காங்க நம்பி சிஎஸ்கே ஃபார் வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் 3.4 crore. இல்ல, சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. சூரியகுமார் யாதவ் 360 டிகிரி பண்ணிட்டு பால் அடிப்பார், பால் விட்டுற மாட்டார். நம்ம 360 டிகிரி சுத்தினே இருக்க, பால் அடிக்கணும். நம்ம தோலை குலுக்கல் முறையில வந்திருக்கேன்னு காமிச்சுனே இருப்பார் எப்பயுமே. நாம பரபரப்பா இருந்துட்டா சிக்ஸர் இருந்துச்சுன்னு அர்த்தம் இல்ல. நாம காமா இருக்கலாம், கிறிஸ் கெயில் மாதிரி காமா இருந்து அடிக்கிற இடத்துல காமிக்கணும். சோ நம்மளே பரபரப்பான ஆல்வேஸ். இப்ப ஃபீல்டிங்ல என்ன பண்ணுவாரு, தப்ப ஓடி வந்து பந்தை தாண்டி போயிடுவாரு, அதுக்கப்புறம் வேற எங்கே போயிடும் பந்து. சோ அந்த மாதிரி ஒரு பரபரப்பு கூடாது. ஒரு இடத்துல ஒரு நிதானம் தேவை. இப்ப ஸ்கோர் வந்து 2 ஓவர்ல 10 for 1, நீ தான் போய் காப்பாத்தணும், நீ பார்டர்ல இருக்க, நாட்டை காப்பாத்துறதே உன் கையில தான் இருக்குன்னு சொன்னாம நினைச்சிட்டுவார். அதுக்கு அந்த முகத்திலேயே காமிப்பார். சில பேர் ஆக்டிங்ல வந்து பிளேன் வந்து லேண்ட் ஆகுது, டேக் ஆஃப் ஆகல, முகத்திலேயே காமிப்பாங்க சில பேர். அந்த மாதிரி முகத்திலேயே அப்படி அவசியம் இல்லை. அந்த இடத்துல எஃபெக்டிவா ஆடணும். போயிட்டு 3 சிங்கிள் கூட அடிக்கலாம், அடுத்த போது தெரியாத மாதிரி வேணா சிக்ஸ் அடிக்கணும். ஜெய்ஷ்வால் அடிக்கிறார் பாருங்க, என்ன பண்றாருன்னே புரியல, கொதறாரு போட்டு. இந்த பும்ராவை பார்த்தா பாகுபலி மாதிரி பாக்குறாங்க ஆஸ்திரேலியன்ஸ், இந்த பக்கம் ஜெய்ஷ்வால பார்த்தாலும் பாகுபலி மாதிரி பாக்குறாங்க, பயம் பொறுத்தி வச்சிருக்காங்க 2 பேரும். எஸ் சார். சோ டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க. டீம் பேட்டிங் எல்லாம் சிவம் டூபே தோனியோட சேர்ந்து ருத்ராஜ் கேக்வாட் அப்படி இப்படின்னு பேட்டிங் சமாளிச்சிடலாம். நம்ம ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிறாங்க, ஸ்பின்னர்ஸ் இருக்கிறாங்க. ஆனா இந்த ஃபாஸ்ட் போலிங் மட்டும் தான் கன்சர்ன். அதை தவிர்த்து do you want to add any other point about CSK sir? Nothing. Fielding 8 out of 11 players on the fielding top, பெரிய பிளஸ். And anytime he can bounce back into the game. அந்த ஆங்கிள் பார்த்தாலும் சூப்பர். ஒரே 2 வரியிங் ஃபேக்டர், போலிங் போடும்போது எண்ட் ஓவர்ஸ்ல பிரில்லியன்ஸை காமிச்சு பிராவோ மாதிரி போடுற ஒருத்தரும், பேட்டிங்ல when you are hurried on to the back foot, ஃப்ரண்ட் ஃபுட்ல 11 பேரும் 6 பால் சிக்ஸ் அடிப்பாங்க, அதுல டவுட்டே கிடையாது. பேக்ல புஷ் பண்ணும்போது எவ்வளவு பேர் சிக்ஸ் அடிப்பாங்க. இது ரெண்டு தான் நமக்கு இந்த வரி தான், 2 வரி. இத தீர்த்துட்டா டெஃபினட்டாவே அதர் தென் லக் எப்படியுமே ஜெயிச்சுன்னு போயிட்டே இருப்போம். அதான் என்னுடைய ஃபீல். ரைட் சார். அதர் டீம்ஸ்ல என்னென்ன மேஜர் விஷயங்களை பண்ணிருக்காங்க, எந்தெந்த மேஜர் பிளேயர்ஸ் எங்க போயிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போயிடலாம். சோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ். மெனி ஃபேன்ஸ் இருக்கிறாங்க மும்பை இந்தியன்ஸ்க்கு. சென்னை பாக்குற அளவுக்கு மும்பை ஃபேன்ஸ் இங்க நம்ம சேனல்ல பாத்துட்டு இருக்காங்க. சோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் சார், மேஜரா அவங்க அமௌண்ட் எங்க செலவு பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஹையஸ்ட் பை வந்துட்டு ட்ரெண்ட் போல்ட் இஸ் பேக் இன் மும்பை இந்தியன்ஸ். ஏற்கனவே ஜஸ்பிரிட் பும்ரா இருக்கிறாரு, இப்ப வேற ஹார்திக் பாண்டியா வந்து ஸ்விங் பவுலிங்லாம் ஓப்பனிங்ல அவரே பவர் பிளேல போட்டுறாரு. இது பத்தாததுக்கு உனக்கு ட்ரெண்ட் போல்ட் வேற வேணுமா அப்படின்ற மாதிரி ட்ரெண்ட் போல்ட் கூட தீபக் சகாரை கூட்டு போயிட்டாங்க. நீ எதுக்கு இங்க இருக்க, வா போலாம் அப்படின்னு தீபக் சகாரி அங்க கூட்டு போயிட்டாங்க. பிகாஸ் மும்பையோட அந்த வான்கடேல வந்து எப்பவுமே சிஎஸ்கே விளையாடும் போதெல்லாம் தீபக் சகார் நல்லா போட்டிருக்காரு.
இன்னைக்கு வான்கடை ஹோம் கிரவுண்டா வச்சு இப்ப நிறைய பேர் மீம்ஸ் தான் போடுறாங்க. நினைச்சு பாடுறா, தீபக் சஹார் மட்டும் சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டா விளையாடி ஓவர்லயே பால்லயே ருத்துராஜ் கைக்வாட் விக்கெட் எடுத்துட்டு மும்பை இந்தியன்ஸோட சேர்ந்து டான்ஸ் ஆடினாருன்னா அதை பாக்குறதுக்கு நம்ம மனசு இருக்குமாடா அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுறாங்க தீபக் சஹார் அங்க போனதுக்கு. சோ அவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் வந்து ரொம்ப வந்துட்டு இப்போ ரொம்ப இன்னும் ஸ்ட்ராங் ஆன மாதிரி இருக்கு சார். நீங்க எப்படி பாக்குறீங்க? தீபக் சஹாரை பொறுத்த வரைக்கும் ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ்ல மாட்டணும்னு டேஞ்சர். தீபக் சஹார் ஸ்விங் ஆக்ஷன், கிஃப்டட் ஆக்ஷன், த பெஸ்ட் ஆக்ஷன் நம்ம ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நான் பார்த்ததுலயே இந்தியால. நம்ம ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ்ல ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ்ல மாட்டணும்னா தீபக் சஹார் கிங். அதுவும் தோனியோடைய கீப்பிங் இருக்குன்னா ஒரு கதையே வேற, ஷர்துல் தாக்கூருக்கு இருந்த மாதிரி. ஆனா ஸ்விங் ஆகலன்னு வச்சுங்களேன், அது ஸ்விங் ஆகும்னு நினைச்சுன்னா விட்டு எலெக்ஷன் போடுவார் பால். அதுல பிரமாதமா நம்ம காட்டுவார். அது ஒரு பெரிய பிளஸ் இருக்கு. அவருடைய ஃபிட்னஸ் வந்து அவங்களுக்கு கேரண்டி கிடையாது, அவர் ஃபிட்னஸ் இருக்குமா இல்லையான்றது. ஓகே, ஸோ அது ஒண்ணு இருக்கு. அண்ட் இஸ் ஆல்சோ குட் இன் போலிங் ஸ்லோ ரன்ஸ். ஆஃப் லேட் நான் பாக்குறேன் எண்ட் ஓவர்ஸ்ல ஸ்லோ ரன் நல்லா போடுறாரு, அது ஒண்ணு. ட்ரெண்ட் போல்ட்டை பொறுத்த வரைக்கும் அதே தான். எப்பயுமே இந்த முதல் பவர் பிளேல டக்குன்னு ஒரு 3 விக்கெட் எடுக்கிற கெப்பாசிட்டி எப்பயுமே உண்டு மூவிங் கண்டிஷன்ஸ்ல. அவர் ரொம்ப ஃப்ரெண்ட் போல்ட் ஃபர்ஸ்ட் அவங்க மும்பை இந்தியன்ஸுக்கு. கடைசியில போலிங் கொடுத்தீங்கன்னா அவர் வந்து போல்ட் ஃப்ரம் த ப்ளூன்ட்டு எதிர் டீம் காட்டுவார், மும்பைல இருந்து எதிர் டீமுக்கு. அதுவும் இருக்கு ட்ரெண்ட் போல்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்க 2 பேருமே மூவிங் கண்டிஷன்ஸ்ல மாட்டினா கஷ்டம். மற்றபடி நார்மலா விக்கெட் வருதுன்னா ஒன்னும் பெரிய ஒரே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். சார் நான் உங்ககிட்ட வந்து ஒரு குவிஸ் கொஸ்டின் கேட்க போறேன். இந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க வந்து கிரிக்கெட்ல பெரிய எக்ஸ்பர்ட் சார். அர்ஜுன் டெண்டுல்கர் பதில் சொல்லாமே சொல்றேன் நான் தத்தி. சார் அர்ஜுன் டெண்டுல்கரை எந்த டீம் இந்த ஆக்ஷன்ல வாங்கியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது எந்த டீம் வந்து கமெண்ட்ரி பேனல்ல கேக்குறீங்களா, எங்க கேக்குறீங்க? ஒண்ணு நியாயமா சொல்லணும், இன்னும் கொஞ்சம் சான்ஸ் கொடுத்துருக்கணும் பாஸ் அவருக்கு. நான் ஆனஸ்டா ஃபீல் பண்றேன். ஒரு யங்ஸ்டர் நம்ம என்ன ப்ராப்ளம், இந்த நடிகர் இவ்வளவு பெரிய நடிகர், இவர் பையன் வந்து அந்த மாதிரி நடிக்க மாட்டேன்றாருன்னு பாக்குறோம்ல. அந்த டைப்ல அவருடைய பேட் லக்கு அந்த ஒரு ஹெவி பேர்டன் ஒண்ணு இருக்குது, ஒரு பெரிய சுமை. சச்சின் டெண்டுல்கர் பையன் ஒண்ணு போலிங்ல ஒரு 100 செஞ்சுரி அடிப்பாரா அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால நான் என்ன சொல்றேன், இன்னும் கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கலாம் அவருக்கு. வெரி எஃபெக்டிவ் போலர். ஒரு விஷயத்த அவங்க போலிங் கோச் அவர் அட்டெண்டே பண்ணாம இருக்காங்க. அவர் இப்படி ஆடினே போறாரு பிரேக் டான்ஸ் மாதிரி அந்த ரன்அப்ல. அதை ஏன் வந்து கரெக்ட் பண்ண மாட்டேன்றாங்க தெரியாது. அது டாப் ஆங்கிள் காமிக்கும் போது ரொம்ப கிளியரா தெரியுது. ஆட்டம் பலமா இருக்கு. திலானா நம்மள ஒரு டயலாக் மாதிரி, ஆட்டம் எல்லாம் பலமா இருக்கே மாதிரி இருக்கு. அது வந்து கொஞ்சம் ஸ்டெடி பண்ணா இன்னும் பேஸ் அண்ட் அக்யூரசி பெட்டர் ஆகும். அதுதான் ரைட் சார். இந்த எம்ஐ அண்ட் ஆர்சிபி 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எம்ஐ வந்து வில் ஜாக்ஸ் ஆர்சிபி கிட்ட இருந்து வாங்கிருச்சு. இவங்க வந்து ஆர்சிபி வந்து விட்டாங்க ஆக்ஷன்ல. வில் ஜாக்ஸ் வந்து எம்ஐ வாங்கிட்டாங்க. போன தடவை செஞ்சுரியை போட்டு ஒரு மேட்ச் வெறித்தனமா ஆடினார் ஆர்சிபிக்கு. அந்த இடத்துல வந்துட்டு ஆக்ஷன்ல ஆர்சிபி வந்துட்டு நீங்க பாத்துருப்பீங்க, இது அது என்னது, அந்த ஆர்டிஎம் போடுற ஆப்ஷன் இருக்கு. ரைட் டு மேட்ச் பண்ணி இப்போ நீங்க கடைசி விலையில இருந்து ஒரு விலையை ஏத்தி நீங்க வாங்கிக்கலாம்ப்பா, என்ன வாங்கிக்கிறீங்களா அப்படின்னா வில் ஜாக்ஸ வேண்டான்ட்டாங்க சார் ஆர்சிபி. மும்பை இந்தியன்ஸ் அதை வாங்கிட்டு நேரா போயிட்டு ஆகாஷ் அம்பானி கை கொடுக்குறாரு, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடிதான் இவரோட டீம் டேவிட வந்துட்டு ஆர்சிபி வாங்கினாங்க. சோ வில் ஜாக்ஸ் மாதிரி ஒரு பவர் ஹிட்டர் ஏற்கனவே பாத்தீங்கன்னா இவங்க டீம்ல வந்து ஒரு சூரியகுமார் யாதவ், ஒரு ரோஹித் சர்மா, அப்புறம் வந்துட்டு திலக் வர்மா, இப்படின்னு சொல்லி பல பேர் வந்துட்டு இந்த பவர் ஹிட்டிங்ல இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் பத்தாம கூட இப்போ வந்துட்டு வில் ஜாக்ஸ் சேர்ந்திருக்கிறாரு டிம் டேவிடுக்கு பதிலா இந்த தடவை. சோ அவங்களுடைய இந்த நமன்தீர் இஸ் ஆல்சோ பேக் டு மும்பை இந்தியன்ஸ். சோ அவங்களுடைய இந்த டாப் ஆர்டர் பேட்டிங் லைன் அப் ஹவு அந்த வெரி அடி மும்பை இந்தியன்ஸ் இஸ் பேக்னு எல்லாம் சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க மும்பை இந்தியன்ஸ் பத்தி கேக்குறீங்களா ஆர்சிபி பத்தி கேக்குறீங்களா? மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து சேசிங்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த 10 டீம்லயுமே ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்க எந்த பினாமினல் டார்கெட், அன்பிலீவபிள் டார்கெட் எல்லாம் கொள்ளுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி 6 ஹிட்டிங் கெப்பாசிட்டி லாஸ்ட் ஜிடி மாதிரி, ஜிடி எப்படி பினிஷிங் கெப்பாசிட்டி இருக்கோ அந்த மாதிரி டிம் டேவிட், திலக் வர்மா அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா யார் ஆனாலுமே 6 அடிப்பாங்க. தான் பிரச்சனை. 360 டிகிரிஸ் பிளேயர்ஸ் தான் எல்லாருமே. மிச்சல் சாண்ட்னர் சிஎஸ்கேல இருந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்திருக்காரு. இப்போ ஏற்கனவே நம்ம சிஎஸ்கே பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஸ்ரேயாஸ் கோபால வாங்கினாங்க. அதை பார்த்துட்டு இவங்க ஓ நீ ஸ்ரேயாஸ் கோபால, நான் வாங்கினது ஒரு ஸ்ரேயாஸ் கோபால், அதுக்கு நீ தீபக் சஹார, மிச்சல் சாண்ட்னரை இதெல்லாமா வாங்குவ அப்படின்னு. ஏன்னா எனக்கு நான் மிச்சல் சாண்ட்னரை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேல வந்து எப்படியும் அவர் பிளேயிங் லெவல்ல இருக்க போறது கிடையாது, பெஞ்ச்ல தான் உட்காருவாரு. மும்பை இந்தியன்ஸ்ல போய் அட்லீஸ்ட் ஒரு ஆடட்டுங்கிற, ஏன்னா அவங்க கிட்ட இப்ப ஸ்பின்னர் பெருசா ஒன்றும் கிடையாது. அவங்க வந்து போன வருஷம் லாக் ஆனதும் அங்கதான்,
பியூஷ் சாவ்லாவை வாங்கி வச்சுட்டு இவர் தான் என்னுடைய நம்பர் 1 ஸ்பின்னர், வேற யாரும் என்கிட்ட இல்ல அப்படின்னு முட்டி மோதிட்டு இருந்தாங்க. இப்ப உள்ள இருந்த ஸ்ரேயாஸ் கோபாலையும் விட்டாங்க. சோ இப்போ மும்பை இந்தியன்ஸ் கிட்ட இருக்கிற ஸ்பின்னர்னு பாத்தீங்க அப்படின்னா மெயினா அவங்க யாரை நம்பி இருப்பாங்க இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா மேபி மிச்சல் சாண்ட்னர். அவர் ஓவர்சீஸ் பிளேயர் காம்பினேஷன்ஸ்ல கொண்டு வர முடியும் அப்படின்னா அவருக்கு பிளேயிங் லெவல்ல கண்ட்ரீஸா வர வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு ஸ்பின் பவுலர் யார் இருக்கிறா அப்படின்னா ஆர்சிபில இருந்து வெளியே வந்த கரண் சர்மாவை வந்துட்டு பேஸ் பிரைஸா ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு போட்டு கரண் சர்மா வாங்கி வச்சுட்டாங்க. பட் எனக்கு என்னமோ கரண் சர்மா அந்த அளவுக்கு போடுவாருன்னு தெரியல. சோ மிச்சல் சாண்ட்னர் மும்பை இந்தியன்ஸ்க்கு இந்த வருஷம் ஒரு மிகப்பெரிய நல்ல பிக்கா இருப்பாருன்னு உங்களுக்கு தோணுதா? Mitchell Santner will 100% play in the 11 boss because 6 அடிக்கிற கெபாசிட்டி பேட்டிங்ல இருக்கு. தி பெஸ்ட் ஃபீல்டரா இருப்பார் மும்பை இந்தியன்ஸ்ல. he'll be the best fielder. ஓகே, டாப் கிளாஸ் ஃபீல்டர். ரன் அவுட்ஸ் அடிக்கிறலாம் நீங்க பாத்தீங்கன்னா டெரிஃபிக் ஃபீல்டரு. போலிங் டேர்னிங் விக்கெட்டா இருந்ததுன்னா அழிஞ்சாங்க ஆடுற டீம். ஏன்னா ஆக்ஷன் ரொம்ப டிசப்டிவா இருக்கும். மெதுவா ஸ்லோ மோஷன்ல பரதநாட்டியம் ஆடுற மாதிரி வருவார். பாலை டாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேல வர கிளைம் ஆகும் பால். அவர் அவ்வளவு ஈஸி கிடையாது அடிக்கிறது. அவங்களுக்கு ஒரு ரியல் வரப்பிரசாதம். ஏன்னா அவங்க போலிங் பெரிய ஜீரோவா இருக்கு. லாஸ்ட் சீசன் நம்ம பேசணும், ஒண்ணுமே இல்லை அவங்களோட ஸ்பின் கண்டென்ட் ஒண்ணுமே இல்லை. அவங்களால ஃபாஸ்ட் போலிங்லயும் பெருசா யாரையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியல. அந்த ஆங்கிள் சாண்டர் அவங்களுக்கு போறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கரண் சர்மாக்கு வந்து அந்த உண்டி குளிக்கினே இருப்பாரு. இப்படி குளிக்கினே போவார். உண்டி குளிக்கினே போலிங் ரன்ன போவார். அவர் வந்து எப்படி வேணாம். அவர் வந்து டபுள் எஜ்ட் ஸ்வோர்டு. இந்த பக்கமா அந்த பக்கமா தெரியாது. அதனால இப்படியும் வரலாம் அப்படியும் வரலாம். அது ரொம்ப பர்ஃபெக்டா சொல்ல முடியாது. இது டெஃபினட் சாண்டர் டாப் கிளாஸ் பை ஆகும். ரைட் சார். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் என்னதான் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, திலக் வர்மான்னு ஒரு 4 பேர் அவங்க டாப் 6 இருந்தாலும் அந்த ஓவர்சீஸ் ஸ்லாட்ல வில் ஜாக்ஸை போட்டாங்க ரைட்டு. பட் ஆனா இவங்க கிட்ட இருந்த ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனை இவங்க இழந்துட்டாங்க. தட் இஸ் இஷான் கிஷான். அவரை வந்துட்டு ஒரு 1 சீசன் 2 சீசனை கணக்கு வச்சு இவங்க வந்து வாங்காம விட்டாங்களா, இல்ல வந்து அட்லீஸ்ட் ஆர்டிஎம் பண்ணலாம்னு நினைச்சு ஆக்ஷன்ல போய் ரேட் அதிகமா போயிடுச்சு எனக்கு தெரியல. பட் வை தே டிட் நாட் டேக் பேக் இஷான் கிஷான்? அது வந்து ஒரு பக்கா மும்பை இந்தியன்ஸ் ப்ராடக்ட். அதை விட்டது வந்து எனக்கு என்னமோ சரிப்படல சார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதான் நான் சொல்றேன், யூ மே பி த கிரேட்டஸ்ட் பட் ஹூ இஸ் த லேட்டஸ்ட்னு பாக்குறாங்க. இஷாந்த் சர்மா 10 6 அடிக்கிறாரு, 11 6 இன்னொருத்தர் வந்து குஷாந்த் சர்மான்னு அவர் எடுத்துறாங்க. இப்ப அப்படிதான் இருக்கு. நீ இன்னைக்கு டேட்ல யாரு அது எனக்கு ஓணும். நீ ஆடின சின்ன வயசுல ரொம்ப நல்லா ஆடணும் இல்லைன்னு சொல்லல. அந்த காலத்துல நாங்கெல்லாம் ஆடுறச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க கன்னடி கேட்டு. அந்த மாதிரி பிளேயர் எனக்கு ஆனான்றாங்க. இப்ப யார் அடிக்கிறா, இப்ப யார் சூப்பரா போலிங் போடுறா, அவங்கதான் எனக்கு ஓணும். அந்த தியரியில போயிட்டு இருக்கு இப்போ. அது கரெக்ட் தான். அத பிரான்சைசி ஆங்கிள் பார்க்கும்போது கரெக்ட் தான். ஓகே, ரைட். Sir, moving to RCB's major purchases, sir. Yet again, they have failed in their bowling purchase at the auction. So, இந்த முடிவுல இப்போ அவங்களுடைய ஆக்ஷனா நீங்க அவங்களுடைய ஸ்குவாடா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே அவங்க கிட்ட வந்து வெறும் யஷ் தயால்னு ஒருத்தர் இருந்தார். அவரை தாண்டி எப்படியாவது இன்னொரு 2-3 நல்ல பவுலர்ஸ் வாங்கணும்னு நினைச்சாங்க. பட் அவங்க வாங்கியிருக்கிறது இப்ப யார் அப்படின்னா புவனேஸ்வர் குமாரை வாங்கியிருக்காங்க. ஒரு ஸ்விங் பவுலர், நீங்க சொல்ற தீபக் சார் ஸ்டைலு. அவர் வந்து ஆர்சிபியோட அந்த சின்னசாமி ஸ்டேடியம்ல எப்படி இவர் வந்து அந்த ரன்ஸ், ஏன்னா வந்து I might be wrong, நீங்க சொல்லுங்க. பிகாஸ் நம்ம வந்து ஒரு நல்ல ஃபாஸ்ட் பேஸ்ல எப்படியாவது நொறுக்குற மாதிரி பவுலர் இருந்தா அங்கதான் பெட்டரா இருக்கும் நமக்கு, நம்ம கவனிச்சிருக்கோம். இவரமா ஒரு ஸ்விங் பவுலர்னால ஒரு சேஞ்சை கொண்டு வர முடியுமா ஆர்சிபியோட பவுலிங் யூனிட்லங்கிறது ஒரு கொஸ்டின். அண்ட் ஆல்சோ தே ஹவ் காட் பேக் ஜாஷ் ஹேசல்வுட், அவர் கூட்டு வந்துருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரை தான் மெயினா இவங்க வந்துட்டு இந்த தடவை நம்பி பவுலிங்ல ஃபாஸ்ட் பவுலிங்கை பொறுத்து கூட்டு வந்தாங்க. அலாங் வித் நுவான் துஷாரா ஃப்ரம் இவரு ஸ்ரீலங்கா அண்ட் லுங்கி இங்கிடியை 1 கோடி ரூபாய்க்கு வாங்கி உள்ளனர். சோ எப்படி இருக்கு இந்த பவுலிங் யூனிட் இந்த 5 பேர் வச்சு பார்க்கும்போது? டெல்லி பேண்ட் இல்லாம ஆடுறாங்க. டெல்லி இவங்க லுங்கியோட ஆடுறாங்க அப்படிதான் சொல்லணும். லுங்கி என்ன பண்ணுவாரு அவருக்கே தெரியாது. நின்ற இடத்துல தடிக்க வந்துடுவார் ஓடாத போதே. அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. அது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். துஷாரா வந்து நீங்க சொன்ன துஷாரா வந்து மேபி பால்ல ஷைன் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஓவர்ஸ் ஓகே, அதுக்கப்புறம் அவரே அடிப்பாங்க. ஏன்னா பிரெயினியா போடுற மாதிரி தெரியல. இங்க நீ வேகமா ஓடுறது மெதுவா போடுறது, நான் எப்பயுமே சொல்லுவேன் அதுதான் டெபினிஷன் போல இருக்கு. அப்படி போடுறவங்க தான் சூப்பர் பிரில்லியண்டா இருப்பாங்க. புவனேஸ்வர் குமாருக்கு யார்கர் லெங்க்ல போட தெரியும். மேடன் எல்லாம் போடுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. என்ன நீங்க சின்ன கிரவுண்ட்னு சொன்னாலும் சரி, ஷேன் வாட்சன் எல்லாம் மேடன் ஓவர் போட்டு நிக்க வச்சிருக்காரு ஃபைனல்ஸ்ல. அதான் புவனேஸ்வர் குமார் பிரெயினி போல, நோ டவுட் அபவுட் இட். இஸ் காட் தி டிப்பிங் யார்கர்ஸ், வெரி பிரெயினி. அவன் வந்து அன்ரஃபில்டு, கோவப்பட மாட்டார். அதுதான் கிரேட். இந்த கோவப்படாம அவரு ஷாமி எல்லாம் கோவமே பட மாட்டாங்க. கரெக்டா போலிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு திங்கிங்லயே போகும் எனர்ஜி. மகேந்திர சிங் தோனி போற மாதிரி கத்தி வெறித்தனமா சிராஜ் பண்ற மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கூல் ஒரு சூப்பர். கமிங் டு ஹேசல்வுட்டுக்கு ஒரு டைப் ஆஃப் பிட்ச் மட்டும் சூப்பரா சூட் ஆகும். ஸ்பான்ஜி பவுன்ஸ், அதாவது பெர்த் டெஸ்ட்ல முதல் நாள் இருந்து பாருங்க, அந்த மாதிரி இருந்ததுன்னா வந்து அப்படி போடுவார்.
நீங்க ஆடுற சமயத்துக்கு பால் கிளைம் ஆகும். அந்த மாதிரி மார்க்கோஸ் ஜான்சன் அந்த டைப் ஸ்பான்ஜி பவுன்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி பிளேயர் போலர்ஸ் ஆடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி பிச்சஸ் இருந்ததுன்னா ஹேசல்வுட் ரொம்ப எஃபெக்டிவா இருப்பாரு. மத்தபடி 4 ஓவர்ல செஞ்சுரி, அதுக்கு நல்ல பிரைட் பாசிபிலிட்டி போலிங்ல, அது நல்ல சான்ஸ் இருக்கு. சார் இந்த தடவை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் நம்ம மெயினா இதை பத்தி தான் பேசணும்னு நினைச்சிருந்தோம். ஃபேஃப் டு பிளசிஸ் திரும்ப வாங்குவாங்களா? சரி, ஓகே, நீங்க கேப்டன்சி மெட்டீரியலா போன வருஷம் இருந்தாரு, அவரை வந்துட்டு நீங்க கேப்டன்சி மெட்டீரியல் கொடுக்கல, அவரை ரீடைன் பண்ணல, உங்களுக்கு வேற கேப்டன் வேணும்னு ஆசைப்பட்டீங்க, அது ரைட், ஓகே. பட் ஆனா என்னன்னா ஃபேஃப் டு பிளசிஸ் போன வருஷம் வந்து இந்த லாஸ்ட் 5 to 7 மேட்சஸ் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். முதல் 5 மேட்ச கேவலமா ஆர்சிபி தோத்துட்டே இருந்த டைம்ல கம்பேக்கே எங்க வந்துச்சு அப்படின்னா விராட் கோலி அண்ட் ஃபேஃப் டு பிளசிஸ் 2 பேரும் சேர்ந்து இங்க பேரு இந்த டீம்ல இருக்கிற 10 பேர்ல ஒருத்தன் ஆட மாட்டான், நம்ம 2 பேரும் ஆடினாதான் உண்டு, வா ஆடிடலாம்னு முடிவு பண்ணி அடுத்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட் ஃபுல்லாவுமே வந்து அவங்க 2 பேரும் வந்து இந்த 10 ரன்ஸ் ஓவர் கிட்ட அடிச்சுதான் மேட்சை கொண்டு வந்தாங்க. சோ அப்படிப்பட்ட ஃபேஃப் டு பிளசிஸ் எதனால ஆர்சிபி கேப்டன்சி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு ஓப்பனரா கூட வாங்காம இறக்கி விட்டாங்கன்னு தெரியல. அண்ட் நோ அதர் டீம் வென்ட். சிஎஸ்கேவும் ஒரு பின்னாடி போல, பிகாஸ் என்கிட்ட கான்வே இருக்கிறாரு, ரவீந்திரா இருக்கிறாரு, வேண்டாஸ் அவங்களும் விட்டாங்க. கடைசியில 2 கோடி ரூபாய்க்கு அவர் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு போனார் சார். சோ லூசிங் ஃபேஃப் டு பிளசிஸ் அட் தி டாப் ஆர்டர் ஃபார் ஆர்சிபி. நீங்க சொல்லுங்க, அவருக்கு பதிலா வந்து பில் சால்ட்ட 11 கோடியே 50 லட்சம் ரூபாய்க்கு பில் சால்ட்ட வாங்கிட்டாங்க டு ரீப்ளேஸ் ஃபேஃப் டு பிளசிஸ் ஃபார் தி ஓப்பனிங் ஸ்லாட். சொல்லுங்க. ஆமா, ஃபேஃப் டு பிளஸி வந்து நான் இப்ப இல்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம 4 years பேக்கே சிஎஸ்கேல விட்டுருக்கவே கூடாது. ரிட்டென்ஷன்ல மோயின் அலி பிளேஸ்ல ஃபேஃப் டு பிளஸி இருக்கணும்னு நான் சொல்லினேன். அவர் அங்க இங்கேயே இருந்திருக்கணும். அவர் இன்னும் ஒண்ணு, அவருக்கு ஒரே கெட்ட பழக்கம் கேப்டன்சி தான். ரொம்ப பாவம் அவர் கேப்டன்சி. அவர் சீச்சி இந்த பழம் குளிக்கும்ன்ற மாதிரி கேப்டன்சி. லாங் ஆன்ல இங்கே அவர் ஃபென்ஸ்ல நின்று என்ன நடந்ததோ நடக்கட்டும்பா, வாழ்க்கைன்றது இப்படிதானே, அவ்வளவுதானே, ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம அப்படின்ற மாதிரி கேப்டன்சில இருந்து டீம் கண்ணாபனா லெட் டவுன் ஆயிடுச்சு. பெரிய பெரிய டார்கெட் செட் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஆப்போனன்ட் அசால்ட்டா அடிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. கேப்டன்சில மேக்ஸ்வெல் மாதிரி ஒரு பிரமாதமான T20 போலருக்கு போலிங்கே கொடுக்க மாட்டாரு, ஸ்டூப்பிடா ஒரு ரீசன் சொல்லுவாரு. அதெல்லாம் மஸ்ட் ஹவ் வொர்க் டோட்டலி அகேன்ஸ்ட், பிடிக்காம போயிடும். ஆக்சுவலா பேட்டிங்ல டாப் கிளாஸ், அவுட்ஸ்டாண்டிங் ஃபீல்டர். அண்ட் ஓப்பனிங் பேட்ல கரெக்ட், நீங்க டெல்லியில போய் கலக்குவார், அது ஒன்றும் டவுட்டே இல்லை. ஃபீல்டிங்கும் எக்ஸ்ட்ராடனரி ஃபீல்டரு. இது வந்து இந்த ரிசல்ட் டீமுக்கே ரிசல்ட் போயிடுச்சுன்னு டோட்டலா பிடிக்காம போயிருக்கும். அதாவது எடுக்கிறதுக்கே லெவன்ல, அப்படிதான் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா அவர்லாம் ரொம்ப ஜெம், சிஎஸ்கேக்கு பண்ணாத ஒரு சாகசமா என்னெல்லாம் பண்ணிருக்காரு. இன்னைக்கும் டாப் கிளாஸ் ஃபீல்டர். பர்டன், கேப்டன்சி பர்டன் இல்லைன்னா வெரி எஃபெக்டிவ் ஓப்பனிங் பேட், நோ டவுட் அபவுட். ரைட் சார். பவுலிங்ல எப்படியோ ஓரளவுக்கு அவங்க வந்து அவங்க டீமை கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணும்போது, பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி ஃபில் சால்ட்டை வாங்கினாங்களோ அதே மாதிரி அவங்க ஆர்சிபியோட பவர் உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு வந்து கிறிஸ் கெயில் அண்ட் ஏபி டிவிலியர்ஸ் மாதிரி அதுக்கப்புறம் அவங்க ட்ரை பண்ணதுதான் வந்துட்டு ஒரு கேமரூன் கிரீனை ட்ரை பண்ணாங்க. இப்ப போன வருஷம் வந்துட்டு வில் ஜாக்ஸை ட்ரை பண்ணாங்க. ஸோ அவங்க கிட்ட எப்பவுமே அந்த ஒரு ஃபாரின் ஹிட்டர்ஸ் சிஎஸ்கே எதை கான்சென்ட்ரேட் பண்ணாதோ அந்த கான்சென்ட்ரேஷன் சிஎஸ்கே ஆர்சிபி எப்பவும் இருக்கும். அந்த மிடில் ஆர்டர்ல ஒரு 2 பேர். இந்த தடவை எப்படி ஓப்பனிங் வந்து ஃபேஃப்க்கு பதிலா ஃபில் சால்ட்டோ, அந்த மாதிரி மிடில் ஆர்டர்ல வந்துட்டு ஒரு டிம் டேவிடுக்கு பதிலா வில் ஜாக்ஸுக்கு பதிலா 2 பேரை வாங்கி வச்சிருக்காங்க அவங்க. ஒன்னு வந்து டிம் டேவிட் அட் வெரி லெஸ் காஸ்ட் ஆஃப் 3 crore. டிம் டேவிட வாங்கியாச்சு. ஏன்னா வந்து பார்த்தாங்க எல்லாருமே, சிங்கப்பூர்ல இருந்து வராருப்பா, 7 அடிக்கு இருக்காருப்பா, இவரு அடி ஏதோ 150 அடிச்சாராமே அப்படின்னு சொல்லிட்டு மும்பை வாங்கிச்சு. 14 மேட்ச்ல 4 மேட்ச் தான் அடிப்பாரு, 10 மேட்ச் அடிக்க மாட்டாரு. இப்ப எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவருக்குலாம் அவ்வளவு கொடுக்க முடியாது, 3 கோடி தான் வரியா அப்படின்னாங்க. சரின்ட்டாரு, 3 கோடி ரூபாய்க்கு அவரை வாங்கிட்டாங்க. அண்ட் லியம் லிவிங்ஸ்டன் ஃப்ரம் பஞ்சாப், அவரை வந்துட்டு இந்த தடவை ஒரு ஆல்ரவுண்டர், பவுலிங்கும் போறாரு, நல்லா பண்றாருப்பான்னு சொல்லி லியம் லிவிங்ஸ்டன் ஒரு நம்பிக்கை வச்சு 8.25 கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. சோ இந்த ஃபாரின் ஹிட்டர்ஸ் இப்போ 3 பேர், பில் சால்ட், லியம் லிவிங்ஸ்டன் அண்ட் டிம் டேவிட். இந்த 3 பேர் தான் ஆர்சிபியோட இந்த வருஷ ஃபார்மிடபிள் பவர் ஹிட்டர்ஸ். எப்படி இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க இந்த 3 பேர்? அது எல்லாம் வெரி வெரி யூஸ்ஃபுல். அவங்க வந்து ஆர்சிபிக்கு வந்து ஒரே விஷயம், பேட்டிங் காம்பினேஷன்ல பவர் ஹிட்டர்ஸ் 3 பேரும் சேர்த்து அனுப்பிச்சிருவாங்க. தி பெஸ்ட் பேட்டர்ஸ் சேர்த்து அனுப்பிச்சிருவாங்க. ஒரு சின்ன கேப் அப்பதான் 3 பேரும் சேர்த்து அவுட் ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் 3 பேர் 3 பால்ல, ஒரு காலத்துல இந்தியன் டெய்லண்டர்ஸ் 3 பால் 3 பேர் 3 பால் இல்ல, ஒரு பால்லயே 3 பேர் விட்டு ரெடியா இருந்தோம். அந்த மாதிரி இவங்க ஸ்பேஸ் பண்ணி பேட்டிங் லைன் அப் அவங்க அனுப்புறதுல இருக்க விஷயம், அது அமிச்சாங்கன்னா சூப்பரா இருக்கும். அவங்க ஆக்ஷன்லயே கிட்டத்தட்ட வந்து வியூவர்ஷிப் அதிகமானதுக்கு காரணம், ஆக்ஷனுக்கு போனவங்களும் டிவி பார்த்துட்டே இருந்தாங்க நினைக்கிறேன். நம்மள மாதிரி நிறைய பேர் ஆக்ஷன்ல இன்ட்ரெஸ்டே காட்டல. நீங்க என்ன மேட்ச் ஆடும்போது லாஸ்ட் 3 overs நீங்க விட்டு நீங்க வந்து லெட் டவுன் பண்றீங்க டீம், நாங்க ஆக்ஷன்லயே தோக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம இந்த மாதிரி இருந்தது ஆக்ஷன்ல. எஸ், ஏன்னா டே ஒன்னோட எண்ட்ல வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் மனசை விட்டாங்க. என்னங்க நீங்க அஸ்வினை எப்படியாவது வாங்குவீங்கன்னு பார்த்தா அஸ்வினை வாங்கல. ஏன்னா அஸ்வின் மேல பெரிய டார்கெட் வச்சிருந்தாங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே. இந்த அஸ்வினை வாங்கிடணும் இருந்தாங்க. போச்சு. முகமது சிராஜை ரீடைன் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு ஆர்சிபி ஃபேன்ஸ். உங்களோட கருத்து என் கருத்து வேற.
பட் ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு முகமது சிராஜ் இஸ் வெரி ஒரு யூட்டிலிட்டி ஆகுது. அவரை விட்டுட்டாங்கன்ற ஒரு வருத்தம், ஃபேஃப் எல்லாமே விட்டாங்கன்ற ஒரு வருத்தத்துல இருக்கும்போது அவங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த மேனேஜ்மெண்ட் வேஸ்ட், இவங்க போய் தூங்குறாங்க அங்க ஒண்ணும் பண்றது இல்ல அப்படின்னு நம்ம செம்ம கோவத்துல. பட் டே 2 வாஸ் அ கம்பேக் ஃபார் ஆர்சிபி, வேர் புவனேஸ்வர் குமார் வாங்க முடிஞ்சது அவங்களால. இப்போ நம்ம பேசின இந்த எல்லா பிளேயரையும் வாங்கினாங்க. சோ இதுதான் அவங்களுடைய ஃபாரின் ஹிட்டர்ஸ். இந்தியன் பேட்டர்ஸ் தான் சார் எப்பவுமே பிரச்சனையா இருந்திருக்கு. விராட் கோலி தாண்டி யாரும் அடிக்க மாட்டாங்க. கடந்த ஒரு 2 வருஷமா டிகே அடிச்சிட்டு இருந்தாரு, இப்போ ரிட்டையர் ஆயிட்டாரு. அந்த இந்தியன் ஹிட்டர்ஸ்ல வந்துட்டு மஹிபால் லோம்ரோர், அப்புறம் அனுஜ் ராவத், அப்புறம் வந்து சூர்யா பிரபுதேவா மாஸ்டர் ஒருத்தர், அவரு இந்த 3 பேர் ஆடவே மாட்டாங்க. 3 பேர் வந்தாங்கனாலே நீங்க சொல்ற ஒரே பால் 3 விக்கெட் காலி. இப்போ அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ரஜத் பட்டிதர் கன்சிஸ்டன்டா ஆடுறாருன்ற நம்பிக்கையில தான் அவர் ரீடைன் பண்ணாங்க. இப்போ ஆக்ஷன்ல வாங்கிக்கிறது யாரு அப்படின்னா ஜிதேஷ் சர்மா. 11 கோடி ரூபாய்க்கு ஜிதேஷ் சர்மா வாங்கிக்கிறாங்க. குருணால் பாண்டியாவை வாங்கியிருக்கிறாங்க ஃபார் 5.75 crores. அப்புறம் தேவ்தத் படிக்கல் இஸ் பேக் டு ஆர்சிபி. நல்லா விளையாடிட்டு இருந்தாரு, தேவையில்லாம ஆக்ஷன்ல போய் அவர் 6 புடுங்கி போட்டு நீ தேவையில்லாத ஆணி அப்படின்ற மாதிரி அவரை 1 டவுன்ல இறக்கி மொத்த அவரோட இதுவே காலி பண்ணாங்க. இப்போ அங்க போய் இங்க போய் எல்எஸ்டி போய் மறுபடியும் தேவ்தத் படிக்கல் இஸ் பேக் டு ஆர்சிபி. சோ இப்ப விராட் கோலியோட சேர்ந்து ஆட போற இந்தியன் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் யாரா இருக்க போறாங்க அப்படின்னா, ஒன்னு குருணால் பாண்டியா, இன்னொன்னு வந்து தேவ்தத் படிக்கல், மூணாவது ஜிதேஷ் சர்மா அலாங் வித் ரஜத் பட்டிதர். இப்போ எப்படி இருக்கு இந்த வருஷம் இவங்களுடைய இந்தியன் பேட்டிங் லைனப்? மும்பைக்கும் ஆர்சிபிக்கும் ஒரே டைப் தான் அப்ரோச். அவங்க பேட்டிங்ல 20 ஓவர்ஸ்ல 27,000 அடிப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பேட்டிங் கெப்பாசிட்டி இருக்கு. நான் சீரியஸா சொல்ல போறேன்னு கவனிச்சிட்டு இருந்தேன். அவங்க 2 டீமுமே 20 ஓவர்ல 27,000 for 2 அடிப்பாங்க. என்ன ஒண்ணு 3 overs to spare 28,000 கொடுத்துருவாங்க. அதுதான் ஒரே பிரச்சனை. ஏன்னா அவங்க போலிங் அவ்வளவு வீக். அவங்களுக்கு அதாவது சிஎஸ்கேக்கு நான் என்ன சொல்றேன், ஸ்லாக்ல போடுறதுக்கு ஆள் இல்லைன்னு நான் சொல்றேன், பத்திரிக்கை தவிர அவங்களுக்கு 20 ஓவர்ஸுமே ஆள் இருக்காது போறதுக்கு. அதான் பிரச்சனை. விதவிதமா கொடுப்பாங்க ரன்ஸ். அதனால அவங்க போலிங் ஸ்பின் காம்பினேஷன், ஃபாஸ்ட் போலிங் காம்பினேஷன், அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். அது எப்படி யோசிக்கிறாங்க, எப்படி போட போறாங்கன்னு தெரியல. அவங்க பிரச்சனையே அதுதான், போலிங் தான். போலிங்ல கண்டெயின் பண்றது ஆப்போனன்ட்ஸ். தேவ்தத் படிக்கல், குருணால் பாண்டியா அண்ட் ஜிதேஷ் சர்மா. ஜிதேஷ் சர்மா வெரி எஃபெக்டிவ், வெரி வெரி எஃபெக்டிவ். நல்ல ஹிட்டர், நம்பர் ஆஃப் பால்ஸ் வேஸ்டே பண்ண மாட்டார். படிக்கல் வந்து ஆரம்பத்துல இருந்த ஜோஷ் வந்து இப்ப இல்ல. ஏன்னா நான் சொல்றேன், பேட் இறங்குறது, இந்த பேட் ரேஸ் பண்ணி இறங்குறது இருக்க, லைக் வெங்கடேஷ் ஐயர். வெங்கடேஷ் ஐயர் போன சீசன் நல்லா ஆனார், அதுக்கு முந்தின சீசன் இதே பிரச்சனை. இந்த பேக் லிஃப்ட் கீழே வருது பாருங்க, ரொம்ப டைம் ஆகுது. அதை கண்டுபிடிக்கிறாங்க இப்ப சூப்பரா. இப்ப எப்படி வந்து டூபேக்கு வந்து ஆனஸ் ரிப்கேஜ் கரெக்டா போடுறாங்களோ பேக் ஃபுட்ல, அந்த மாதிரி இவங்க எல்லாமே ஃப்ரண்ட் ஃபுட்ல டாப் கிளாஸ் அடிப்பாங்க. அவங்க ரீச் யூஸ் பண்ணி அடிப்பாங்க. பேக் ஃபுட்ல தே ஆர் நாட் எஃபெக்டிவ். ஒரு வார்னர் மாதிரி, நிக்கலஸ் பூரான் மாதிரி அந்த மாதிரி அடிக்கணும், டக்குன்னு போய் அடிக்கணும். அந்த மாதிரி இல்ல. அதுதான் விஷயமே. இன்கன்சிஸ்டன்டா இருக்காரு படிக்கல. எவ்வளவோ டவுன்லாம் மாத்திக்கிட்டுலாம் அமைச்சு பார்த்தாங்க, இன்கன்சிஸ்டன்டா இருக்காரு. அதான் பிரச்சனை. சார் கேகேஆரோட அந்த ட்ரையோ ஸ்பின்ல இருந்து ஒருத்தரை வெளியே விட்டாங்க ஆக்ஷன்ல. அவரை யாரு வாங்குவாங்கன்னு பார்த்தோம். இந்த ஆர்சிபி வாங்கிட்டாங்க. அவங்களுடைய ஸ்பின்னை எப்படியாவது கொஞ்சம் பாக்குற மாதிரி கொண்டு வரணும்னு சொல்லி குருணால் பாண்டியா மேபி தே மைட் கிவ் 2 overs. பட் மெயினா இப்போ அவங்க யாரை வாங்கிட்டாங்க அப்படின்னா சுயாஷ் சர்மா. சுயாஷ் சர்மா வந்து 2.6 crore வாங்கிக்கிறாங்க. அவங்களுடைய மெயின் ஸ்பின் பவுலரா அவர் இந்த ஆக்ஷன் இந்த சீசன்ல இருப்பாருன்னு எதிர்பார்க்கறாங்க எல்லாருமே. ஹவு டு யூ எக்ஸ்பெக்ட் சார்? சுயாஷ் சர்மா குட் bowler as long as they have 1 or 2 front line bowlers. இப்போ ஒரு அஸ்வின் ஒரு சஹல் மாதிரி இருக்கும் போது இவர் போடுறாரு அப்படின்னா அவர் சேஃப். நீங்க அவரே ஸ்பியர்ட் அட்டாக்கா நீங்க வச்சீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். அவர் ஏதோ வானத்துல சில பேர் வானத்தோட ஏதோ ஹீலிங் எல்லாம் பண்ணுவார். இப்படிலாம் பண்ணி வாழ்க்கை நல்லா இருக்கு, நிம்மதியா இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் எல்லாம் பண்ணிருப்பேன். அதெல்லாம் எப்போ வந்தா லீட் போலர்ஸ் இருக்கும்போது ஓகே. இவரை ஃப்ரண்ட் லைன் போல்டர் அமைச்சீங்கன்னா அதுக்கு வேலைக்கு ஆகாதுன்னு எனக்கு தோணுது. ஓகே சார், பாண்டிங் வந்து இந்த பஞ்சாப் டீமை மொத்தமா மாத்திட்டாரு. நீங்க நான் பேசாத ஆளே கிடையாது பஞ்சாப் டீம் பத்தி. அப்பா இந்த ஐபிஎல்ல தான் நீ இருக்கியா, இல்ல ஐபிஎல்ல மத்த டீம்லாம் ஆடுறாங்க, நீ வேற லீக், வேற டோர்னமெண்ட், வேற சேனல்ல ஆடிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் இஸ் த வெரி வெரி இன்கன்சிஸ்டன்ட் டீம் ஆல் ஓவர் ஹிஸ்டரியில. இன்னைக்கு அதை போய் பாண்டிங் மாத்துறாரு. 2 பேரை ரீடைன் பண்ணுங்க. எனக்கு வந்துட்டு இந்த 2 பேர் போதும் அவ்வளவுதான் சொல்லி பிரப்சிம்ரன் சிங்கையும் சஷாங்க வந்து ரீடைன் பண்ணாங்க. மத்த 10 ஸ்லாட் 23 ஸ்லாட்டையும் நான் ஆக்ஷன்ல போய் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி உள்ள போய் ஒரு புது யுகத்தையே படைச்சிட்டாரு சார். இன்னைக்கு கேப்டன் தூக்கி வாங்கிக்கிறாரு ஸ்ரேயஸ் ஐயர், வின்னிங் கேப்டன். போனதான் கப் அடிச்சான் யாரு, அவனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி 26.25 கோடி ரூபாய்க்கு ஸ்ரேயஸ் ஐயரை வாங்கினதுல இருந்து ஆரம்பிச்சு யுஸ்வேந்திர சஹால தூக்கி 18 கோடிக்கு போடு, ஹர்ஷ்தீப் சிங்க திரும்பவும் 18 கோடிக்கு வாங்கு, மார்க்கஸ் டாய்னிஸ் 11 crore, மார்க்கோ யான்சன் 7 கோடி அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட் போயிட்டே இருக்குது. கிளென் மேக்ஸ்வெல் தான் ஒரு 4 கோடிக்கு வாங்கு, நெஹால் வதேரா ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ் சொல்லி
போயிட்டே இருக்குது அந்த லிஸ்ட். இப்படிப்பட்ட ஒரு ஸ்குவாட் இன்னைக்கு அமைச்சிருக்காங்க. சோ ஓவராலா வந்து இவங்களுடைய இந்த பாண்டிங்கோட ஸ்குவாட்னு சொல்றேன், பஞ்சாப் ஸ்குவாட் கூட நான் சொல்லல. பாண்டிங்கோட ஸ்குவாட் எப்படி இருக்குது, அலாங் வித் குல்தீப் சென் ஒரு பவுலிங்ல வந்துருக்காரு, ஹர்ப்ரீத் பிரர் மாதிரி. எப்படி பாத்தீங்க? போன வருஷம் பிரீத்தி சிண்டா கொஞ்சம் பிபி இறங்கிச்சு நினைக்கிறேன், நார்மல் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அது திருப்பி ஏற்றி பழைய மாதிரி ஆகிடுவார் போல இருக்குது. இருக்கு ஊர்ல இருக்கிற எல்லாரையும் எடுத்து அப்புறம் ரன்பீர் கபூர், ரன்வீர் சிங் அவங்களெல்லாம் கூட எடுத்து மோஸ்ட் கலர்ஃபுல் 11. இப்போ ஒரு படம் ஒண்ணு இருக்கு, நான் ஒரு படம் எடுக்கிறேன் சார். சிவாஜி கணேசன், கமல், ரஜினி, தனுஷ், சிம்பு எல்லாரையும் வச்சு ரகுவரன் இப்படி எடுத்தா இது எப்படி இருக்கு உங்களுக்கு பாக்குறதுக்கு? எல்லாம் பாப்பீங்க, பெரிய பெரிய ஸ்டார்ஸ் பாப்பீங்க. என்ன ஆகும் ஃபைனலா அவுட்புட்? வேர்ல்ட் 11 ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் வர்சஸ் ஆஸ்திரேலியா நடந்தது. ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு ஆஸ்திரேலியா 59 ஆல் எடுத்தாங்க. 6 for 12 யாரு? டெனிஸ் லில்லி அனாலிசிஸ். அதை எப்பயுமே கோட் பண்ணுவேன். ஸோ ஹவ் யூ பாண்ட் ஆஸ் அ டீம், அங்கதான் தோனி கிங்ன்றது இந்த ஃபேக்டர்ல தான். எனக்கு பெரிய ஆளு அவன் எவ்வளவு ஆளெல்லாம் வேணாமா, நான் நெட்ஸ்ல ஒருத்தனை பார்த்துட்டேமா, அவன் 6 அடிக்கிற கெப்பாசிட்டியை பார்த்துட்டேன், எப்படி அடிக்கிறான், டிஃபிகல்ட் போலரை டிஃபிகல்ட் பால 6 அடிக்கிறான், எனக்கு அவனை கொடு. போலிங்ல அவன் என்ன போடுறானே புரியல, அடிக்கிற பேட்ஸ்மேனே அவனை கஷ்டப்படுறான் பேட்டிங் விக்கெட்ல, அவனை எனக்கு கொடு. அந்த மாதிரி ஆளுங்க தான் ஓணுமே தவிர பிக் நேம்ஸ் பாப்புலர் நேம்ஸ் எடுத்துன்னு 11 ஸ்டார்ஸ் வச்சுக்கிறோம் சார். பட் என்னன்னா கம்பைன் ஆகணும். அதுதான் கம்பைன் ஆகுது எப்படின்றது கேப்டன் தலைவன் கையில் தான் இருக்கு. ஸோ அதனால இந்த பிக் நேம்ஸ் வச்சுன்னு ரிக்கி பாண்டிங் அவர் வேற ஒரு உலகத்துல இருக்கிற, டெல்லியை ஒரு வழி பண்ணிட்டோம், அடுத்தது பஞ்சாபா நீ அவன் நார்த்ல சொல்றான், ஏப்பா சும்மா எங்க டெல்லி பக்கமே வந்துருக்கிறிய, கொஞ்சம் அந்த பக்கம் ஹரியானா பஞ்சாப்ல கொஞ்சம் பாருப்பா, அவங்களையும் கொஞ்சம் கவனி அந்த பக்கம் போயிருக்காரு. இந்த ஆஸ்திரேலியன் ஆட்டிடியூட்ல இங்க எல்லாம் ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. இப்ப கிரெக் சாப்பல் இங்க கோச்சா வந்து நல்ல பிஸ்தா, பயங்கர மூளை. கோஆபரேஷன் வரணும் பாஸ், கோஆபரேஷன் வந்தாதான் டீம் சூப்பரா இருக்கும். நான் பெரிய ஆளுங்களை வச்சுருக்கேன்னா ஈகோ ப்ராப்ளம் நிறைய வரும். இந்த இவர் பெருந்தலை அவர் பெருந்தலை அப்படின்னா ரொம்ப ஈகோ ப்ராப்ளம். எஸ் சார், அதாவது ஏன்னா அவங்க இந்த 26.25 ஸ்ரேயஸ் ஐயருக்கு போட்டப்பே லைட்டா எனக்குலாம் ஜெர்க் ஆச்சு. 26.25 கோடி வருதா அப்படின்னு. அதான் நான் உங்ககிட்ட இப்ப கேட்கணும்னு நினைக்கிறேன் பிஃபோர் வி எண்ட் திஸ் வீடியோ. இந்த டாப் பைஸ் தான் இந்த வருஷம் வந்ததெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் 26.25, அதுக்கு மேல 25 லட்சம் எக்ஸ்ட்ராவா வச்சு ரிஷப் பண்ட் 27 crore. இவங்க 2 பேராவது கேப்டன்சி மெட்டீரியல் தேவைன்னு சொல்லி அந்த ஸ்குவாட, அது வந்து அவங்க வந்து எனக்கு வேற வழியே இல்ல, கேப்டன் வேணும் அப்படின்னு நினைச்சாங்க, வாங்கினாங்க. அது நீங்க சொல்லுங்க எப்படி அது ஒர்த்தான்னு. பட் ஆனா வெங்கடேஷ் ஐயரை கேகேஆர் அவங்க ஸ்குவாட்லயே வச்சிருந்த ஒரு பிளேயரு, அவங்க ரீடைன் பண்ணப்ப அவங்க நினைச்சிருந்தா ஒரு ரமன்தீப் சிங்கையோ இல்ல வேற யாராவது ஒருத்தவங்க ரீடைன் பண்ணாம விட்டுட்டு ஹர்ஷித் ராணாவை ரீடைன் பண்ணாங்க. அதை கூட விட்டுட்டு அவரை மிஞ்சி போன ஆக்ஷன்ல ஒரு 10 கோடிக்கு வாங்கியிருந்திருக்கலாம், 4 கோடிக்கு ரீடைன் பண்றதை விட்டுட்டு. நீங்க அப்பவே நீங்க நினைச்சிருந்தா ஒரு 12 crore வந்துட்டு வெங்கடேஷ் ஐயரை ரீடைன் பண்ணியிருந்திருக்கலாம். ஆக்ஷன்ல விட்டுட்டு அங்க வந்து ஆக்ஷன்ல வெங்கடேஷ் ஐயரை 23.25 கோடி ரூபாய்க்கு வாங்குறது என்ன கதைன்னு எனக்கு புரியல சார். அது இஸ் ஹி ரியலி வர்த் 23.75 crore வெங்கடேஷ் ஐயர்? அதான் பல திருப்பி அதே தியரி தான். We don't want to know whether you are the greatest, but we want to know if you are the latest. அதுல பாக்குறச்சு லாஸ்ட் இயர் ரோரிங் ஃபார்முக்கு வந்துட்டார் வெங்கடேஷ் ஐயர். ஏன்னா லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் மாதிரி தடன்னு இறங்கி டபால் டிப்பில் நடிக்கிறது இருக்குல்ல, அந்த பழைய ஃபார்ம் திருப்பி வந்துச்சு வெங்கடேஷ் ஐயருக்கு. ஸோ அதை தான் பாக்குறாங்க. இன்னைக்கு லேட்டஸ்ட் உன் ஐசைட் எப்படி இருக்கு, உன் ரிஃப்ளெக்ஸ் எப்படி இருக்கு, நீ உன் சிக்ஸ் ஹிட்டிங் எப்படி இருக்கு, உன்னுடைய போலிங்ல உன்னுடைய பிரெயின் எப்படி இருக்கு, இந்த லேட்டஸ்ட் இன்னைக்கு ஆக்ஷனுக்கு முன்னாடி எப்படி இருக்கு, அதை பார்க்கும்போது அது கரெக்ட் தான், குவைட் குட். அவங்களுக்கு ஃபண்டாஸ்டிக் ரிட்டென்ஷன் அது வெங்கடேஷ் ஐயர். எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி, டெல்லி கேபிட்டல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நட்ராஜரை வந்து ஒரு 10.25 கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்க. பஞ்சாப் கிட்ட இருந்து வந்து அசுதோஷ் சர்மாவை வாங்கினாங்க. பட் ஆனா சிஎஸ்கே ஆர்சிபி யாருமே இந்த ஃபேஃப் மேல போகாதனால ஃபேஃபையும் 2 கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் மேட் சம் குட் மூவ்ஸ் இன் தி ஆக்ஷன். சோ நட்ராஜன், ஃபேஃப் டு பிளேஸ், அசுதோஷ் சர்மா, இந்த 3 மெயின் பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அட் லெஸ் பிரைஸ் ஆல்சோ நட்ராஜன் மட்டும் தான் ஜாஸ்தி 10.25 கோடி. நட்ராஜன் டெஃபினட்டாவே ஒரு ஹை பிரைஸுக்கு போவாங்க பாஸ். ஏன்னா உங்களுக்கு யார்கர்ன்றதே காணாம போயிட்டு இருக்குல்ல இப்போ சினாரியோல. ஸோ the moment you mention the word Yorker, immediately this is the name that comes to your mind now, நட்ராஜன். ஒரு காலத்துல கபில் தேவ், வாசிம் அக்ரம் எல்லாம் பேசியிருந்த மாதிரி யார்கர்னா நட்ராஜன் நட்டின்னு வந்துச்சு இப்போ. அதனால they will go. ஏன்னா அந்த லாஸ்ட் ஓவர்ஸ் அதான் அந்த இதுக்கு ஸ்லாகுக்கு எப்பயுமே மைண்ட்ல போகும் ஒரு பிளேயர் எடுக்கும்போது. அங்கதான் மேட்ச் மாறுது. கடைசி 3 ஓவர்ல தான் பேட்டிங்லயும் போலிங்லயும் கேம் சேஞ்ச் ஆகுது மேட்ச். அங்கதான் ஆர்சிபி ஃபோக்கஸே பண்ண மாட்டேன்றாங்க. அந்த கடைசி 3 ஓவர்ஸுக்கு என்ன நம்ம டீமுக்கு லேக்கிங்கிறது அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க கப் அடிப்பாங்க டெஃபினட்டா.
அதை சரியா கோட்டை விட்டுறாங்க, அதை பார்க்காம கோட்டை விட்டுறாங்கன்னு என்னுடைய ஃபீலிங். ஸோ இதனால நட்ராஜன் வந்து ஃபென்டாஸ்டிக் பை அவுட், ஒரு டவுட்டே கிடையாது. they'll go for the price. எஸ் சார், டெல்லி கேபிட்டல்ஸ் ஏற்கனவே குல்தீப் யாதவ் அண்ட் அக்சர் பட்டேல் 2 ஸ்பின்னை உள்ள வாங்கி உட்கார வச்சிருந்தாங்க ரிட்டன்ஷன்ல. இப்ப பவுலிங் யூனிட்ல ஃபாஸ்ட் போலிங்க மிச்சல் ஸ்டார்க்கு, நட்ராஜனு, முகேஷ் குமார், அப்புறம் மோஹித் சர்மா இப்படின்ற ஒரு 4 நல்ல பவுலர்ஸ் ஒவ்வொரு டீம்ல இருந்து பிக் பண்ணி எடுத்துக்காங்க. பிகாஸ் முகேஷ் குமார் அண்ட் மோஹித் சர்மா 2 பேரும் வேற வேற வேரியேஷன்ஸ் இருக்கிற, ஒருத்தர் ஓப்பனிங் ஸ்பெல், ஒருத்தர் டெத் எண்ட்ல போடுறவரு. நட்ராஜன் ஆல்சோ இஸ் தேர், மிச்சல் ஸ்டார்க் இஸ் தேர். சோ ஒரு 4 நல்ல பிளேயர்ஸ் ஆயிருக்காங்க. அவங்களோட பவுலிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அலாங் வித் நியூ கேப்டன் KL ராகுல் கேப்டனிங் DC. எப்படி? ஸோ KL ராகுலுடைய கேப்டன்சி பத்தி எனக்கு பெரிய அபிப்பிராயம் கிடையாது. பட் ஆஸ் அ பேட்டர் ஐ ஆல்வேஸ் மை vote is for him always. அது வெதர் இட் இஸ் டெஸ்ட் ஆர் வாட் எவர் இட் இஸ். இப்ப டெஸ்ட்லயும் பிரமாதமான ஆரம்பிச்சார். ஓகே, அவர் மட்டும் தனியே இருப்பாங்க. அவர் என்ன சின்ன வயசுல அடிச்சார்லாம் சொல்லுவாங்க. டெக்னிக்கலி இந்தியாலே என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் பிளேயர் அவர் தான். டெக்னிக்கலி எனி சார்ட் ஆஃப் விக்கெட் ஹி கேன் பிளே. அவர் வந்து காற்றா மாதிரி சுத்துற டைப் எல்லாம் கிடையாது. மெரிட் ஆஃப் த பால், வேர்ல்ட் கப்லயும் நான் பார்த்திருக்கேன். சம் ஆஃப் த பெஸ்ட் நாக்ஸ் ஆன் சேலஞ்சிங் பிச்சஸ். KL ராகுல் ஐபிஎல்லே டெரிஃபிக் நாக், சிஎஸ்கேயோட பிறந்தாரு ஒரு செஞ்சுரி, அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அவருடைய கேப்டன்சி நான் போவே இல்லை. அது வந்து கிட்டத்தட்ட கில்லுக்கு காம்படிஷன். அவர் கேப்டன்சி அவ்வளவு பெரிய கேப்டன்சி எல்லாம் கிடையாது. ஆனா இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, bowling potential for the slog, அதுல ஐ திங்க் they'll have the best. நீங்க சொன்ன bowlers எல்லாம் ஐடியல். நாட் ஈவன் மிச்சல் ஸ்டார்க், இந்த மீதி பேர் நீங்க சொன்னவங்க எல்லாருமே கரெக்டா ஒரு லைன் அண்ட் லெங்க் என்ன தேவையோ அந்த எண்ட் ஓவர்ஸுக்கு அதை போடுற டைம். மிச்சல் ஸ்டார்க் கூட ரொம்ப இல்ல சார், ரொம்ப எதிர் டீம் காட்டுவார். அவர் வந்து வேகமா போட்டா விக்கெட்னு வச்சுருக்காரு. இங்க அது கிடையவே கிடையாது. அதனாலதான் ஓப்பனிங் பவர் பிளே எல்லாம் கூட எக்கச்சக்க ரன்ஸுக்கு போறாரு. ஸோ the rest are all good. They are focused on the death overs bowling. அதே மாதிரி டெத் ஓவர் பவுலிங்க ஃபோக்கஸ் பண்ணி தான் உங்களுக்கு பிடிச்ச, நீங்க வருஷம் வருஷமா பாராட்டிட்டு இருக்கிற ஒரு 3 பிளேயரை ஒரு டீம் வாங்கியிருக்கிறாங்க. குஜராத் டைட்டன்ஸ், தேங்காய் உடைக்கும் பாய்ஸ், முகமது சிராஜ், கோயிட்ஸி ஃப்ரம் ஜெரால்டு கோயிட்ஸி ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ரகிட ரபாடா ஃப்ரம் பஞ்சாப். 3 பேர் வாங்கிட்டாங்க. சோழி முடிஞ்சு போச்சு. அவங்க எல்லாமே விநாயக பக்தர்கள். அவங்க தேங்காய் வச்சுன்னே இருப்பாங்க. மிடில் ஆஃப் த பிட்ச்ல போட்டு உடம்படிக்கணும்னு பார்ப்பாங்க. உடம்படிக்கிறதுலாம் இப்ப இன்னைக்கெல்லாம் கொண்டுடுவாங்க. அதெல்லாம் போட்டீங்கன்னா நீங்க ஃபாஸ்டா போட ஃபாஸ்டா அடிப்பாங்க. அது மட்டும் தான். ஏன்னா முட்டிக்கு மேல பால் வராது, ஃப்ரண்ட் ஃபுட்லயே அடிப்பாங்க நம்ம ஊர் விக்கெட்ஸ்ல. We need brainy bowlers who run fast and who deliver slowly. Bhuvneshwar Kumar is one leading example. Fantastic bowler. Sandeep Sharma, அவர் பயங்கர பிரில்லியன்ட் அந்த மாதிரி போடுறதுல. வெரி பிரெய்னி அண்ட் கூல் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி ஒன்று வேகமா போடுற போல்டர் வச்சு நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. So going to the next last 2 teams sir. KKR உங்களுக்கு பிடிச்ச மயங்க் மார்க்கண்டேவை சீப்பா ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. மத்த டீம்ஸ்லாம் அவரை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணல. நம்ம போன சீசன்ல கூட பேசிட்டு இருந்தோம். மயங்க் மார்க்கண்டேவை ஒரு ஃபார்மிடபிள் ஸ்பின்னரா நல்லா சான்ஸ் கொடுத்து யூஸ் பண்ணணும், அவர் வந்து சீசன் பண்ணிட்டே இருக்கணும், சும்மா உட்கார வச்சிடறாங்க அப்படின்னு சொல்லி மயங்க் மார்க்கண்டே KKRக்கு மூவ் ஆயிருக்காரு 30 லட்சம் ரூபாய்க்கு. KKR நேற்று நிறைய பைஸ் லாஸ்ட் மினிட்ல பாத்தீங்கன்னா அந்த ஆக்ஷன்லேயே தொடர்ந்து ஒரு 3 பை இவங்க தான் 1.5 கோடி 1.25 கோடி 2 கோடிக்கு பட்டு KKR நிறைய பேர் வாங்கிட்டாங்க. சோ ஆக்ஷன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்ம் பண்ண டீம் ஒன்னு அவங்க தான். ஸ்ரேயஸ் ஐயர் இல்லன்ற அந்த கேப்டன்சி மெட்டீரியலை தேடி போன அவங்க இப்ப யார் அவங்களுடைய கேப்டன்சியா போடுவாங்கன்றது நமக்கு ஒரு சைடு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா சுனில் நரேன் ஏற்கனவே ஒரு ஓபனரா நல்லா வந்துட்டு இருக்காரு. அதுல குவிண்டன் டி காக், குர்பாஸ் அப்படின்னு 2 பேரையும் திரும்ப KKR வந்து இந்த தடவை வாங்கி விட்டுருக்காங்க. சோ இந்த KKRல வாங்கியிருக்கிற இந்த மயங்க் மார்க்கண்டே, குவிண்டன் டி காக், குர்பாஸ் இதை பத்தி சொல்லுங்க. இல்ல, மயங்க் மார்க்கண்டேயா வந்து ஒன்லி ஃபார் ரீசன்ஸ் ஆஃப் இன்ஜுரினால ஹெசிடேட் பண்ணிருப்பாங்க அடுத்த பிரைஸுக்கு போறதுக்கு. ஏன்னா எக்ஸ்ட்ரீம் பேஸ் போடுறாரு, பட் இஸ் வெரி குட். எக்ஸ்ட்ரீம் பேஸ்ல நீங்க தப்பாலாம் ஆட முடியாது, ரொம்ப அக்யூரேட்டா அவர் போடுறாரு. அந்த பேஸுக்கு ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் லைன் போடுறது ரொம்ப ரேர். பட் இஸ் ஒன் யூனிக் bowler who does it. பட் இந்த இன்ஜுரிஸ் கேர்னால ஜஸ்ட் லைக் தீபக் சாகர் மாதிரி இன்ஜுரிஸ் கேர்னால ஏதோ ஒரு பிரைஸுக்கு எடுத்தா போறோம் அப்படின்னு எடுத்திருக்காங்க. பட் அவர் பிளே பண்ணி அவர் அந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா இல் பி த மோஸ்ட் டேஞ்சரஸ் bowler IPL. குவிண்டன் டி காக் வந்து இஸ் காட் அ ரோரிங் ஹிஸ்டரி ஓப்பனிங்ல ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் அடிக்கிறதுல, ஜஸ்ட் லைக் டேவிட் வார்னர் மாதிரி. பாருங்க, டேவிட் வார்னரே அன்சோல்டா போறாரு, ஆச்சரியமா இருக்கு. அதனால லேட்டஸ்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா குவிண்டன் டி காக் அவங்க ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இனிஷியல் ரன்ஸுக்கு ஷுவரா எஃபெக்டிவா இருக்கும். ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிற டீம் இன்னும் எவ்வளவு ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கேல இருந்து 2 பேரும் வாங்கும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆயிருப்பாங்க. அந்த மாதிரி மோயின் அலி, அஜிங்கிய ரஹானேன்ற 2 பேரையும் நல்ல சாதாரண அமௌண்ட்டுக்கு 2 கோடி ரூபாய்க்கு மோயின் அலி, 1.5 கோடி ரூபாய்க்கு அஜிங்கிய ரஹானே,
1.5 கோடி ரூபாய்க்கு ராப்மன் பவல்னு சொல்லி அவங்க பேட்டிங் வந்து எனக்கு புரியல சார். எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் வந்துட்டு ஒரே நம்ம இந்தியா எப்படி ஏ டீம் பி டீம் வச்சிருக்கோம் அந்த மாதிரி கேகேஆர் நீங்க 2 ஸ்குவாட் வச்சு அட் டைம்ல இங்கிட்டு ஜிடி கூட ஒரு மேட்சும் இங்கிட்டு சிஎஸ்கே கூட ஒரு மேட்ச் ஆட வைக்கலாம். அந்த மாதிரி பவர்ஃபுல் பிளேயர்ஸ் மொத்தத்தையும் வாங்கி இறக்கி வச்சுக்கிறாங்க இன்னைக்கு கேகேஆர். இப்போ நான் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான கிளியர் ப்ரூஃப் நீங்க சொன்னதுதான். அஜிங்கியா ரஹானே நம்ம டிராஃபி அடிச்ச போது ஆடின பேட்டிங் நீங்க பாத்தீங்க ஃபைனல்ஸ்ல, ஆமாம் பிரில்லியண்டா இருப்பார், டாப் கிளாஸா இருக்கும் சிக்ஸ் அடிக்கிறதுலாம். அந்த ஃபார்ம் வந்து அதுல பாதி கூட வரல நெக்ஸ்ட் சீசன், போன சீசன்ல. அதனாலதான் அஜிங்கியா ரஹானே வந்து இந்த லைம் லைட்லயே இப்ப இல்ல. That's why I'm saying it's only the greatest factor that is considered for picking up. Not the latest factor, not the greatest factor. Latest. They are not going by images. இன்னைக்கு யார் என்ன பண்றாங்கன்னு பாத்துருக்காங்க. அதான் எல்எஸ்ஜில வந்துட்டு இந்த தடவை ஜிடில இருந்த மில்லர் எடுத்தாங்க. அப்புறம் இந்த டீம்ல இருந்து வந்துட்டு டிசில இருந்து மிச்சல் மார்ஷ் எடுத்திருக்காங்க. அப்புறம் வந்துட்டு எஸ்ஆர்எக்ஸ்ல இருந்து மார்க்ரம் எடுத்திருக்காங்க. புதுசா அவங்க கேப்டனா வந்து பண்ட்டை வாங்கியிருக்காங்க. ஸோ எல்எஸ்ஜியோடைய ஆக்ஷன் மூவ்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க வந்துட்டு கேஎல் ராகுல விட்டது அப்படின்றது வந்து என்னப்பா அந்த ஓனர் இப்படி நடந்துக்கிறாரு, கோவப்படுறாரு, கிரவுண்ட் வந்து கத்துறாருன்னு பார்த்தா ஆக்ஷன்ல வந்து அந்த எல்லாத்தையும் மாத்திட்டாங்க சார். அப்படியே பண்ட்டை கேப்டனா வாங்கினதுன்றது மட்டும் இல்லாம மிச்சல் மார்ஷ், டேவிட் மில்லர், மார்க்ரம், ஆயுஷ் படோனி இது எல்லாத்தையுமே வந்து ஏற்கனவே அவங்க நிக்கலஸ் பூரான் இருக்காங்க. ஸோ அவங்களோட பேட்டிங் லைன்ல தான் இருக்கிறதுல இப்போத்துக்கு ஃபார்ம்ல இருக்கிற நிறைய பேரை ஒன்னா வாங்கி போட்ட ஒரு நல்ல டீம் மாதிரி தெரியுது சார். பிகாஸ் தேர் பவுலிங் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி குட். ஆவேஷ் கான் வாங்கி வச்சுக்கிறாங்க, ஆகாஷ் தீப் வச்சுக்கிறாங்க. ஸோ ஓகேவா இருக்கு பவுலிங், பட் பேட்டிங் லுக்ஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் எல்எஸ்ஜி. நீங்க ஒரு ஜோக் அடிச்சிட்டீங்க. நீங்க ஆகாஷ் தீப் வந்து T20க்கு வாங்கியிருக்காங்கன்னு பெருமையா சொன்னீங்கல்ல, அவரு கோவம் வரும் அப்படி சொன்னீங்கன்னா. உங்களுக்கு ஆகாஷ் தீப் T20ல காட்டுற வித்த உங்களுக்கு தெரியாது. துஷார் தேஷ்பாண்டேக்கு செம்ம காம்படிஷன் அவரு. ஆனா நான் ஒண்ணு யோசிச்சேன், ஏபிசிடில KLM வருது இல்லையா? சோ அவர் KL அந்த ஓனருக்கு KL பிடிக்கல, இந்த சண்டை வந்து இல்ல கிரவுண்ட்ல KL விட்டாரு, அதுக்கு பதில் எம்எல் எடுத்துனே இருக்காரு. அது எம் ரொம்ப பிடிச்சது அவருக்கு. கோயங்கா சார் எனக்கு ஒரு கேள்வி, இந்த ஜொப்ரா ஆர்ச்சருங்கிறவர் எந்த சீசனும் விளையாட மாட்டேங்கிறாரு, சும்மா தான் இருக்கிறாரு, வராரு ஒரு மேட்ச் ஒரு ஓவர் போட்டு உடம்பு சரியில்லைங்க, நீங்க வேற யாரும் பேர் சொன்னீங்க, தீபக் சார்பா யாருக்கோ சொன்னீங்க, அந்த மாதிரி வந்துட்டு போயிடுறாரு. ஆனா எதுக்கு சார் எல்லா டீமும் ஒரு அலைகிறாங்க? இந்த ஆர்ஆர் வந்து திரும்பவும் அவரை வாங்கியிருக்கு சார் 12.5 கோடி ரூபாய்க்கு. எதுக்கு சீசன் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணி இன்ஜின் வீட்டுல வரதுக்கு 12.5 கோடியா அப்படின்றது எனக்கு புரியல சார். நம்ம இந்த இங்கிலீஷ் டீம்ல இருந்து சில பேர் எடுத்தோம்னா அது மாதிரி அந்த அவங்களுக்கு அந்த வியாதி இருக்காது. இப்ப இவரு நம்ம பெஞ்ச் ஸ்டோக்ஸ் வந்து சும்மா உட்காந்துட்டு போனார்ல, பெஞ்ச் ஸ்டோக்ஸ் பெஞ்ச்லயே உட்காந்துட்டு போயிட்டாரு திருப்பி. அது மாதிரி ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து ஒரு 2 பால் போட்டு நான் உள்ள போயிட்டு கட்சி 2 பால் யாரா போட்டேன் நடுல, அப்புறம் நான் கட்சி 2 பால் போடுறேன் அப்படின்ட்டு வருவார். அது நீங்க சொல்றதுதான். ஃபிட்னஸ் வந்து நம்ம பெரிய ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது டாப் கிளாஸ் ஃபிட்னஸ் இருக்கிறவங்களா தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு பிக் நேமை நீங்க பார்த்துட்டு ஹியூஜா இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஃபிட்னஸ்ல திடீர்னு இப்ப தீபக் சார் மாதிரி நடுவில் அப்படி கைண்டிங்கனாங்கன்னா பெரிய லாஸ். அது டோட்டல் அது வேற ஏதாவது நல்ல பிளேயர் 2-3 பேர் கூட எடுத்துக்கலாம். இதுதான் பிரச்சனை. ஸோ அதனால ஃபிட்னஸ் பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா இது வந்து 120 பால் யூ ஹேவ் டு பி ஆன் யுவர் டோஸ். when you are fielding and bowling 120 balls you have to be on your toes. So wear and tear of knee and shoulder, ankle எல்லாம் subject to all these wear and tears. அதனால நீங்க ஃபிட்னஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃபேக்டரா பார்த்தாகணும் ஒரு வழி கிடையாது சார். ஆர்ஆரோட ஒரு இன்டெலிஜென்ஸ் என்ன அப்படின்னா, அவங்க 2 ஸ்பின்னரை இழந்தாங்க இந்த தடவை. ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் யுஸ்வேந்திர சஹால ரீடைன் பண்ணாம விட்டாங்க ஆக்ஷன்ல. பட் பதிலுக்கு இப்ப அவங்க வாங்கியிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா வனிந்து ஹசரங்கா, ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் பவுலர் அகைன்ஸ்ட் அஸ்வின் மாதிரி. திரும்ப வந்து தீக்ஷனா சஹாலுக்கு பதிலா. சோ 2 பேரை வாங்கிட்டாங்க, 2 ஸ்ரீலங்கன் ஸ்பின் பவுலர்ஸ், வனிந்து அண்ட் தீக்ஷனா. ஏற்கனவே பேட்டிங் அவங்களுக்கு வந்துட்டு நல்லா செட் ஆயிருச்சு, ரீடைன் பண்ணி வச்சுட்டாங்க. சஞ்சு சாம்சன், த்ரூப் ஜுரேல், ரியான் பராக், ஹெட்மயர், ஜெய்ஸ்வால் அப்படின்னு சொல்லி. இதுல இப்ப நிதிஷ் ராணா வேற சேர்ந்துட்டாரு. சோ பேட்டிங் இஸ் செட். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இப்ப நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க சார் ஆர்ஆர் இந்த 2 ஸ்பின்னர்ஸ். அண்ட் அவர் இல்லாம ஆகாஷ் மத்வால் ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ், சந்தீப் சர்மா ஏற்கனவே இருக்கிறாரு. சோ எனக்கு தெரிஞ்ச ஆர்ஆர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் டீம்ஸ் இன் திஸ் ஆக்ஷன் தோணுது. ஜாஸ் பட்லருடைய ஆப்சன்ஸ் தே வில் ஃபீல். ஐ திங்க் ஜாஸ் பட்லர் குடுக்குற டேக் ஆஃப் வந்து அந்த மாதிரி அவ்வளவு ஈஸி கிடையாது. செட் ஆயிடுச்சு, பயங்கர குத்துனே இருப்பார். மத்தியானம் மேட்ச்னா வெறித்தனமா கட்டிட்டு வருவார். ஸோ அவர் இல்லாத ஒரு பிரச்சனை. ஸ்பின்ல நீங்க பொறுத்த வரைக்கும் தீக்ஷனா வந்து என்னோட ஃபேவரட். ஸோ தீக்ஷனா எனி டைப் ஆஃப் விக்கெட் பிகாஸ் இட் காட் யார்கர்ஸ் ஃப்ரம் தி ஷார்ட் ரன் அப், அது ரொம்ப டேஞ்சரஸ். அசரங்கா வந்து சம்டைம் திடீர்னு எதிர் டீம் காட்டுவார். அவரு அசரங்கா நாட் தி ஒரிஜினல் அசரங்கா, பட் ஸ்லோ அண்ட் லோ பிச்சஸ்னா அசரங்கா டேஞ்சர். அதாவது ஒண்டிதான் ஃபேவரபிளா இருக்கணும் பிச்சு. ரொம்ப ரேர் தான் சில போலர்ஸ் வந்து பிச்சு ஃபேவரபிளா இல்லாட்டாலும் டெரிஃபிக்கா போறது ரொம்ப ரேர். So we'll wind up the video with this one team, Sunrisers Hyderabad. Sunrisers Hyderabad வந்துட்டு அவங்களோட அந்த பேட்டிங்ல காட்டுற கான்சென்ட்ரேஷனை பவுலிங்ல பெருசா காட்டவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நமக்கு வந்து இந்த வருஷம் யோசிக்க வச்சிட்டாங்க. பிகாஸ் நட்ராஜனை இழந்தாங்க, மார்க்கோ யான்சனை இழந்தாங்க, உம்ரான் மாலிக்கை இழந்தாங்க,
பட் பதிலுக்கு இப்போ வாங்கியிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா முகமது ஷமி இஸ் பேக் இன் தேர் ஸ்குவாட். சன்ரைசர்ஸ் முகமது ஷமி வாங்கியிருக்காங்க, ஹர்ஷல் பட்டேல வாங்கியிருக்காங்க 8 கோடி ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலிங்ல பெருசா சொல்லிக்கவே யாரும் கிடையாது. ஜெய்தேவ் உனட்கட் இருக்கிறார். இந்த 3 பேர் தான் இவங்களுடைய இப்ப மெயின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், ஏற்கனவே இருந்தது இல்லாம ரிட்டென்ஷன் இல்லாம. சோ என்ன இந்த ஃபாஸ்ட் பவுலிங் வச்சு என்ன பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க சார்? கஷ்டம் தான். ஹர்ஷல் பட்டேல் எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹர்ஷல் பட்டேல் போடுற ஸ்லோ ரன்ஸ் எல்லாம் முதல்ல டிசப்டிவா இருந்தது. இப்ப என்ன பண்றாங்க, ஸ்லோ ரன்னுக்குன்னே ஆடுறாங்க. 6 பால் நடுவில் 2 பால் ஃபாஸ்டா போட்டா நிறுத்திடுறாங்க, அடிக்கிறாங்க. இப்ப சோ அந்த மாதிரி எக்கானமி ரேட் இல்ல. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கடைசியில பர்பிள் கேப்பை வந்து நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்தவனுக்கு கொடுக்குறேன்றதே பைத்தியக்காரத்தனம். ஏன்னா கடைசி ஓவர் போட்டு எல்லாரும் கரகம் ஆடும்போது ஒரு 3 விக்கெட் எடுத்துட்டு என்னடா அனாலிசிஸ்னா 3 for 75 in 4 overs. அதே மாதிரி ஒரு 4 மேட்ச் எடுத்துட்டு 12 விக்கெட்ஸ் பா, எவ்வளவு ரன் கொடுத்திருக்காரு? 3800 ரன்ஸ் கொடுத்திருக்காரு சார். ஆனா பர்பிள் கேப் அவருக்கு தான் பைத்தியக்காரத்தனம் அல்லது. ஸோ எக்கானமி, சுனில் நாராயண் மாதிரி எக்கானமி, அந்த எக்கானமி இருக்கிறவங்க தான் யார் லீடிங்கோ அவங்களுக்கு தான் கொடுக்கும் பர்பிள் கேப். ஏன்னா இது T20 இஸ் அபவுட் கண்டெய்னிங் ஆர் 6 hitting, அதுக்கு சொல்றேன். ஸோ அது ஹர்ஷல் பட்டேல் அது ஓகே, நீங்க சொல்ற மாதிரி டெஃபினட்டாவே அவங்க விட்டு போன போலர்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அவங்க ஆரம்ப ரஷீத் கான விட்டத்துல நான் சொல்றேன், SRHல நல்ல பிளம்மான இருக்கிற போலர்ஸ் அவங்க வந்து விட்டுறது அது ஒரு டிராபேக் தான். புவனேஸ்வர் குமார் நீங்க இல்லைன்னா வெரி குட் டெத் போலர், வெரி பிரில்லியன்ட். 2 மேட்ச் அடிப்பாங்க, பட் 4 மேட்ச் ஃபேவரபிளா போலிங் போட்டுருவாரு. ஸோ அந்த டெத் போலர்ஸ் போனது அவங்களுக்கு இதுதான். சிமர்ஜித் சிங் ஒன்ஸ் அகேன் கமிங் டு சிமர்ஜித் சிங் ஆர் ஷர்துல் தாக்கூர் எல்லாம் பார்க்கும்போது அவங்க ஓடி வரும்போது யாருடைய முகத்தை பாக்குறாங்க, அந்த பேட்டரை மீறி அந்த விக்கெட் கீப்பர் முகம் ஒண்ணு இருக்கு, தோனியுடைய முகத்தை பாக்குறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது பார்க்கும்போது இவங்க போலிங்கே டிஃபரெண்ட். அது இல்லாம வேற ஒருத்தருக்கு போடும்போது அவங்களுக்கு கைடன்ஸ் இல்லைன்னா சில போலர்ஸால ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப ஷர்துல் தாக்கூர் தோனி இருக்கணும் கீப்பரா, இல்லைன்னா அவர் வந்து ஃபுல் டாஸ்லயே மீடியம், லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ், டபுள் எக்ஸ்எல் அப்படி வச்சிருப்பாரு ஃபுல் டாஸ். அது மாதிரி அவர் போட்டு இருப்பாரு. இது ஹவு தே ஆர் கைடட்ன்றதுக்கு பியாண்ட் ஆல் திஸ், ஹவு பிரெய்னி யூ ஆர், ஹவு யூ யூஸ் யுவர் ஓன் பிரெயின், அண்ட் த பேட்டர் இஸ் இம்ப்ரோவைசிங். திடீர்னு ரிவர்ஸ் ஸ்வீப்புக்கு போறது, அவே ஃப்ரம் த பிட்ச் போறது அடிக்கிறதுக்கு, அதெல்லாம் போடும்போது ஒருத்தர் ப்ரூவ் பண்ண சந்தீப் சர்மா நல்லா பண்றாரு. நான் ஆஃப் லேட் பார்த்தவருக்கு ரியல் டெவலப்மெண்ட் ஒருத்தருக்கு போலிங்னா சந்தீப் சர்மாவோட போலிங்ல பார்த்தேன், ரொம்ப நல்லா போடுறாரு, மெதுவா போடுறாரு, பெரிய ஹிட்டரே அடி விட மாட்டேன்றாரு. அந்த மாதிரி ஒரு போலர் வரணும் T20ல. அதனாலதான் சன்ரைஸ் ஹைதராபாத் ஃபாஸ்ட் பவுலிங்ல விட்டது ஸ்பின்ல பிடிக்கிறதுக்காக ராகுல் சஹாரையும் ஆடம் ஜாம்பாவையும் வாங்கிருக்காங்க சார். அதை வச்சு லைட்டா மேனேஜ் பண்ணிட முடியாதான்? எக்ஸாக்ட்லி. ஷாமி பொறுத்த வரைக்கும் இன்ஜரியில இருந்து வந்து ரஞ்சி டிராபி லெவல் மேட்சஸ்ல வந்து நல்லா ப்ரூவ் பண்றாரு, என்னால முடியும்ன்றது. T20 ரொம்ப டாக்ஸிங்கா இருக்கும். உங்களுடைய ஸ்பைனல் கார்டுக்கும் உங்க ஷோல்டர், நீ அண்ட் ஆங்கிள், இந்த 4த்துக்குமே பாகுபலி மாதிரி சவால். அது வந்து அந்த ஃபிட்னஸ் இருக்குமான்றது, அதுதான் பிரச்சனை. இதுல வந்து நீங்க ஒரு பால் நீங்க ரிலாக்ஸ்டா போட முடியாது. ஓடிஐ ஆர் டெஸ்ட்ல கூட ஒரு பால் நீங்க ரிலாக்ஸிங் ஜாலியா வார்ம் அப் எல்லாம் போடலாம். நீங்க வந்து போடுற முதல் பாலே ஆல்ரெடி ஒரு 15 ஓவர் நான் போட்டிருக்கேன்ற மாதிரி ரிதம்ல நீங்க வரணும். அதுதான் ஃபிட்னஸ் இஸ் a very very big issue here in T20. ஓகே சார், தேங்க்யூ சோ மச் சார். உங்ககிட்ட நிறைய இந்த ஆக்ஷனை பத்தி நான் பேசியிருக்கேன். நம்ம 2 நாளா தொடர்ந்து நடந்த ஆக்ஷன் இப்ப இவ்வளவு நேரமா வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணதை வந்துட்டு ஆடியன்ஸ் கண்டிப்பா லவ் பண்ணுவாங்க. இனிமேல வந்துட்டு பாஸ்கி சார நான் வேணா டெய்லி ஒரு 1 hour பார்க்கணும், அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு என்கிட்ட ஸ்லாட் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து we have discussed so many things in this auction. பாப்போம் சார், வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்தியா ஆஸ்திரேலியாவோட பெர்த் டெஸ்ட், அதை பத்தி நீங்க பேச ஆசைப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படி விளையாடிட்டு 2 டீமும், அந்த தேர்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா ஆடின பேட்டிங் என்ன சார் இது, என்ன பேட்டிங்! KL ராகுல், SSV இதுதான் பேசணும், இதுதான் டெஸ்ட் பேட்டிங், டெஸ்ட்னா இப்படித்தான் ஆடணும், அவசரமா வந்து போக கூடாதுன்னு அந்த பேட்டிங்கை காட்டினதுனால இந்தியா won that match. நம்ம வந்து so many nuances, intricacies in that match. தனி வீடியோ பண்றது தான் பெட்டர், ஏன்னா இதுல குழம்பிடும். ஸோ எனக்கு இந்த IPL ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் பினான்சியல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்றது நீங்க நல்லா ஸ்டடி பண்ணிருக்கீங்க. அபவுட் த கேம் தான் என்னாலையும் ரொம்ப சொல்ல முடியாது, அந்த பினான்சியல் ஆங்கிள் உள்ள போறது இல்லை. ஏன்னா இந்த IPL ஆக்ஷன்ல ஏகப்பட்ட ஆக்ஷன்ல அதுல வராத ஒரே பிளேயர் அரவிந்த் ஆக்ஷன் ஒருத்தர் இருக்கார் போல, அவர் பேர் ஒண்டிதான் இதுல அடிப்படையில், மீதி எல்லாரும் ஆக்ஷன் இருக்காங்க. Anyway, I only hope the viewers like this, our debate on this. Yes, right sir. Thank you so much for joining sir. See you on another video. நான் கண்டிப்பா மீட் பண்ணுவோம். Thank you sir. Sure, thank you. Wishing CSK special luck. Of course, Talaivan Dhoni is there. He's a magician. He's not an ordinary captain. He's not only a captain, he's a leader. He's been proving it time and again. So good luck, special good luck to them. நம்ம தல அஸ்வின் வேற உள்ள வந்துறாரு. Super good luck. Yes, thank you sir. Thank you.